किमपि वेदविहितकर्मानुष्ठानेन एव लब्धुं शक्यते अस्माभिः। एव विहितकर्मानुष्ठानेन वेदमन्त्राणां रक्षणं सर्वत्र प्रसृतं भवति। सर्वैरपि सम्पूर्णवेदाध्ययनम् अशक्तं चेदपि तनिष्ठकर्मफलने वेदमन्त्रोच्चारणेन रक्षितो भवति। एवं वेदविहितकर्माणां प्राधान्यं ज्ञात्वा तेषां कर्मणाम् अनुष्ठाने आसक्ति प्रोत्साहनार्थमेव पूज्य श्री कांची महापेरिवा स्वामिभिः तंजै क्षेत्रे 11/9/1942 तमे वर्षे वेद धर्म शास्त्र परिपालन सभा इति नाम्नी एका सभा स्थापिता। कर्मानुष्ठान अस्माकं जीवनेन ततः विलग्धं भवति। तद्वयं यथाक्रमम् आचरेम चेत् तदा पूर्णफलप्राप्तिः भवेत्। तदर्थम् अस्याः सभायाः कार्यक्रमः अविच्छिन्नतया प्रचलति। एवं इयं वेदधर्मशास्त्र परिपालन सभा चतुस्त्रिंशत्तमे वयसि विराजमाना दृश्यते। अयं च कार्यक्रमः अस्मिन् विश्वावसु नाम्नि संवत्सरे धनुर्मासे दशमदिनाङ्कतः त्रयोदशदिनपर्यन्तं कल्पाकं प्रदेशे प्रतिष्ठ्यमाना भवति। तदर्थं पण्डितश्रेष्ठाः श्रीमान् ब्रह्मश्री रामजी गणपाणिनः, ब्रह्मश्री संपत्शास्त्रिणः, ब्रह्मश्री गणपति सुब्रह्मण्य सोमयाजी महोदयाः च भिन्न विषयेषु वेद विहित शास्त्रानुष्ठानानि उपदेशुमागच्छन्ति। पूजनीयां तां सर्वान् सभां पुरस्कृत्य मम हार्दिकं स्वागतं ससन्तोषं निवेदयामि। ततः प्रातःकाले वेदपारायणार्थम् आगतानां विजयामपि मम हार्दिकम् अभिनन्दनानि समर्पयामि। ततः पूर्वम् अस्माकं कृते एतादृशी सुवर्णीय व्यवस्थां कल्पितवतां पूज्य श्रीमता परमाचार्य महोदयानां तथैव वेद धर्म रक्षणं कुर्वतां तत् परम्परागतानाम् आचार्यवर्याणां च विनयान्वितान् नमस्कारान् समर्पयामि। वयम् आस्तिकजनाः सर्वेपि एतमवसरं स्वर्णभारतीयं स्वीकृत्य निश्चितरूपेण आसक्त्य धर्मानुष्ठानविषयान् श्रुत्वा ज्ञात्वा च अस्माकं जीवने यथाक्रमं परिपाल्य जीवनं सफलतां कुर्मः। सर्वेभ्यः हार्दिकं सुस्वागतं व्याहरामि। धन्यवादः। श्री गुरुभ्यो नमः। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणमः सुदामः। ஆஸ்திக மகாஜனங்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நமது சனாதன தர்மத்தில் வேர்களான வேதங்கள் மற்றும் தர்ம சாஸ்திரங்களை நம் பாரத தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவச் செய்ய ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாள் அவர்கள் 1942ஆம் வருஷம் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபையை ஸ்தாபித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக வேத பாராயணம், உபன்யாசங்கள் போன்ற சத்காரியங்கள் நம் பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் நடைபெறுகிறது. நம் கல்பாக்கம் நகரியத்திலும் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபாவின் மூலம் சனாதன தர்ம சங்கத்தின் சார்பாக 34வது வருட வேத இன்று காலை தொடங்கி 28/12/25 ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற்று ஆவரந்தி ஹோமத்துடன் நிறைவு பெற இருக்கிறது. வேத சம்மேளனத்திற்காக ரிக்வேத, சாம மற்றும் அதர்வண வேத பாராயணம் செய்ய பல பாகங்களில் இருந்தும் வேத பண்டிதர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். சனாதன தர்ம சத்சங்கத்தின் சார்பாக அனைத்து வேத பண்டிதர்களையும் நமஸ்காரத்துடன் வரவேற்கிறோம். வேத சம்மேளனத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தலைப்புகளில் உபன்யாசங்கள் வேத தர்ம பரிபாலன சபா வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நித்திய கர்மானுஷ்டானத்தில் மிக முக்கிய அங்கம் வகிக்கும் சந்தியாவந்தனம் என்கிற முக்கியமான தலைப்பில் உபன்யாசம் செய்ய பிரம்மஸ்ரீ ராம்ஜி கணபாடிகள் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள்.
நமக்கு சனாதன தர்ம சங்கத்தின் சார்பாக பிரம்மஸ்ரீ ராம்ஜி கணபாடி அவர்களை நமஸ்காரங்களுடன் வரவேற்கிறோம். அதே போல நாளை 26/12/25 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை சாந்தி பரிகாரங்கள் என்ற தலைப்பில் காஞ்சிபுரம் ஸ்மார்த்த பிரயோக ரத்னம் பிரம்மஸ்ரீ என் சம்பத் சாஸ்திரிகள் உபன்யாசம் செய்ய இருக்கிறார்கள். அதே போல நாளை மறுதினம் 27/12/25 சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை பஞ்ச மகாயகம் என்ற மிக முக்கியமான தலைப்பில் குளித்தலை பிரம்மஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சோமயாஜி அவர்கள் உபன்யாசம் செய்ய இருக்கிறார்கள். இங்கு உலகத்தில் ஆசிய மகாஜனங்களான அனைவரையும் சனாதன தர்ம சத்சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை மாலை வேளைகளில் நடக்கும் வேத பாராயணத்திற்கும் மாலை வேளைகளில் நடைபெறும் உபன்யாசத்திற்கும் ஆசிய மகாஜனங்கள் அனைவரும் குடும்ப சகிதமாய் வந்திருந்து மேற்படை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ வேதவியாசர் அருளுக்கு பாத்திரர்களாகும்படி வேத தர்ம பரிபாலன சபா சார்பாகவும் சனாதன தர்ம சத்சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்வாகதம். ஜெய் ஜெய்சங்கர். यस्या भवद्भक्तजनार्ति हन्तः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्थमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்காரம். மகாபரிவா இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையை கும்பகோணத்துல ஆரம்பிச்சு இன்னி பர்யந்தம் பல இடங்கள்ல நம்ம பிராமணா எல்லாரும் நல்வழிக்கு போகணும், நல்ல காரியங்களை செய்யணும், அதனால நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக இத்தனை வருஷமா இந்த சபையில நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணின்னு வந்துன்னு இருக்கா. இதுல 34வது வருஷமா அந்த மாதிரியாக இந்த வருஷம் 34வது வருஷமா இந்த சபை நடந்துட்டு இருக்கு. பல வித்வான்கள்லாம் வந்து நிறைய தர்மசாஸ்திரத்தை பத்தியும் சரி, நம்ம என்னென்ன டெய்லி பண்ணணுமோ அந்த காரியத்தை பத்தியும் நிறைய விசேஷமா உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கா. நிறைய வேதம் பாராயணங்களும் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டதான இந்த மகாபெரிவா ஸ்தாபனம் பண்ணின இந்த சபையினால நாம எல்லாரும் நல்ல கத்தியை அடையணும். இந்த ஜென்மா என்னத்துக்கு எடுத்திருக்கோமோ அந்த ஜென்மா எப்படி நம்ம அதை பூரணம் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உபன்யாசங்கள், நம்ம வாழ்க்கை முறையும் அதே தொடர்ந்து பண்ணணும்ன்றதுதான் இந்த சபையோட ஒரு இதாவா பண்ணியிருக்கா. ஏன்னா அத்தனை வித்வான்கள் தர்ம சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும், அதே மாதிரி கிரகிய சூத்திரங்கள் அந்த மாதிரி பிரயோகத்துக்கு உண்டான பரீட்சையெல்லாம் அங்க வச்சு எல்லாரையும் வந்து நல்ல வழிக்கு அழிச்சுன்னு போகணுன்றதுனாலதான் பெரிவா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் பெரிவா அதை வந்து விடாம எல்லாரையும் வந்து ஊக்குவிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கா. இப்ப பால பெரிவாவெல்லாம் இருக்கட்டும், புது பெரிவா வரைக்கும் எல்லாரும் இந்த காரியத்துல வந்து ஈடுபடணும். சின்ன வாழெல்லாம் வந்து நன்னா இது பண்ணணும், யாரும் எதையும் விடக்கூடாது, வயசாயிடுத்தே நான் இனிமேல் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு மனசு இல்லாம எப்பவுமே வந்து இதுல வந்து ஈடுபாடோட இருக்கணும். இதுதான் நம்ம வந்து நம்மளை காப்பாத்த போறது. ஏன்னா இந்த ஜென்மாக்கு அப்புறம் திரும்பி ஒரு ஜென்மா வேணுமான்னு இப்ப ஒரு வயசான வாழ்கிட்ட போய் கேட்டோம்னா வேண்டாம் அப்படின்வா.
அது இந்த சின்ன வயசுலயே உபநயனம் ஆன உடனேவே அந்த ஒரு ஞானத்தை அவளுக்கு கொடுக்கணும். அதுதான் கடைசியா அவ படிக்க போறா, படிச்சு தெரிஞ்சுக்க போறா. கர்மாக்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஞான மார்க்கத்துல போய் மோட்சத்துக்கு இது பண்றான். இப்படிதான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணுமே தவிர நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய லௌகீகங்களா போகலாம். இது எதுவுமே நம்மளுக்கு வந்து இந்த இகலோகத்துல உள்ள சுகத்தை மட்டும்தான் தருமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம சந்ததிகளுக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் வர பாபங்களோ எல்லாமே அவளை போய் பாதிக்கும், நம்மளையும் இருக்கிற போது பாதிக்கும். இப்ப இவ்வளவு சிரமம் பட்டு இருக்கோம் இல்லையா, இது நம்மளுக்கு சரியா இல்லை, அது நமக்கு சரியா இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம எல்லாரும் நம்ம கர்மானுஷ்டானத்தை பூர்த்தியா விட்டதுதான் காரணம். கர்மானுஷ்டானத்தையும் விட்டாச்சு, அதே மாதிரி நம்மளுடைய அட்டையர்னு சொல்றோம் இல்லையா, எப்படி இருக்கணும், எந்தெந்த சந்தர்ப்பத்துக்கு நம்ம போனா எப்படி எப்படி எல்லாம் நம்ம இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சுத்தமா எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கோம். ஏதோ 4 பேர் சந்தியாவந்தனம் பண்றா பெரியவா, சந்தியாவந்தனம் பண்ணாலும் அது கரெக்டா ஸ்வரத்தோட பண்றோமா, கரெக்டான வேலையில பண்றோமா, எல்லாம் சொன்னபடி பண்றோமா அப்படின்றது தெரியல. சில பேர் பண்றேன்றா, நான் வந்து லகுவா பண்ணிட்டு போறேன் சந்தியாவந்தனத்தை, ஆபீஸுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லகுவா பண்ணிட்டு போறா. அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல நிறைய பெருசா சொல்லியிருக்கா. ஆனா நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதுலயும் இங்கேயே இந்த சபையிலேயே நிறைய பேர் சந்தியாவந்தனத்தை பத்தி உபன்யாசம் பண்ணியிருக்கா. இப்ப நம்ம அந்த சந்தியாவந்தனத்துல என்ன விசேஷமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது கரெக்டா பண்றோமா, மந்திரார்த்தங்கள் எல்லாம் தாண்டி, மந்திரார்த்தங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கா, மந்திரார்த்தங்களையும் தாண்டி அதை எப்படி பண்ணணும், நம்ம ஒரு தீர்த்தம் எடுத்தோம்னா அதை எப்படி சாப்பிடணும், அதுக்கும் சாஸ்திரம் இருக்கு. நம்ம எடுத்தோம்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு வந்து சாஸ்திரம் சொல்லலை. சோ அதனால நம்ம எப்படி பண்ணணும், ஒவ்வொரு காரியமும் ஆரம்பத்துல இருந்து அச்சுதாய நமஹால இருந்து ஆரம்பிச்சு கடைசியில காயன வாச்சா முடிக்கிற வரைக்கும் எப்படி பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கா. ஜலத்தை எப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி. இப்ப முதல்ல இந்த சந்தியாவந்தனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சந்தியாவந்தனத்துக்கு 3 அர்த்தமா சொல்றா. சந்தியாவந்தனம்னு இருக்கு இல்லையா, சந்தியா அப்படின்றது வந்து காலத்தை குறிச்சு சொல்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றா. காலத்தை சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, அஹோராத்திரஸ்ய எஸ் சந்திஹி சூரிய நட்சத்திர வர்ஜிதா சாத்து சந்தியா சமாக்கியாதா முனிபிகி தத்துவதரிசிபிகி அப்படின்ட்டு ராத்திரி முடிகிற வேலையில இருந்தும் சூரியன் உதிக்கிற வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும் காலபரமா சந்தியாவந்தனத்தை முதல்ல சொல்றா. அதுக்கப்புறம் சந்தியா அப்படின்ற ஒரு பதத்துக்கு சந்தியா அப்படின்னு ஒரு தேவதையை குறிச்சு சொல்றா. சந்தியா வந்தனம், அந்த தேவதையை குறிச்சு நாம உபாசனம் பண்றோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல ஒரு தேவதாபரமா ஒரு அர்த்தம் சொல்றா. சந்தௌ சந்தியாம் உபாசீத நாஸ்தகே நோத்கதே ரவௌ பிரம்மணோபாசியதே சந்தியா விஷ்ணுனா சங்கரேனச்ச அப்படின்ட்டு இந்த சந்தி காலத்துல இந்த சந்தியான்ற தேவதைய இந்த பிரம்மாவும் உபாசனம் பண்றார், விஷ்ணுவும் உபாசனம் பண்றார், சங்கரரும் உபாசனம் பண்றார், சிவனும் உபாசனம் பண்றார் அப்படின்னு நம்ம சொல்றா. சோ இதுல இருந்து என்ன தெரியறது, அவ அப்பேற்பட்டவாளே பெருமாளா இருக்கிறவாளே உபாசனம் பண்றா அப்படின்னா நாமெல்லாம் எப்படி இருக்கணும், நாமளும் உபாசனம் பண்ணணும். அதனால இதை ஒரு பிரமாணமா சொல்லி இந்த சந்தியா சப்தத்துக்கு தேவதாபரமா ஒரு அர்த்தம் சொல்றா. அப்புறமா இந்த சந்தியா வந்து நம்ம என்ன சொல்றோம், கர்மானுஷ்டானம் தானே சொல்றோம். இந்த சந்தியாவை கர்மாவா ஒரு இது சொல்றா. பிராமணாளுக்கு முதல்ல ஒரு நாளைக்கு 6 கர்மா சொல்லியிருக்கு, எல்லாருமே பண்ணணும். பிரம்மச்சாரிகளுக்கு அதுல சில விஷயங்கள் கிடையாது. ஆனா இருக்கிறவா வந்து எல்லாருமே பண்ணணும் இந்த காரியத்தை. சந்தியாத்ரயம் து கர்த்தவியம் த்விஜேன ஆத்மவிதா சதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தியா அப்படின்ற சப்தத்தினால ஒரு கர்மாவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கர்மாபரமா இந்த சந்தியாவை சொல்றான். இந்த சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹா தேவதானாஞ்ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினேன்னு இந்த 6 கர்மாவை வந்து பிராமணாளுக்கு சொல்றா. இதுல நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இதுல வந்து ஸ்நானம் பண்றோம், அது ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்றோம், வெறும் சரீரத்துக்கு மட்டும் முகத்திலே இருந்து ஆரம்பிச்சு சரீரத்துக்கு மட்டும் பண்றோம். சில பேர் டெய்லி தலைக்கு தீர்த்தாமா, தலைக்கு குளிக்கிறது தான் ஸ்நானம், தலைக்கு கீழே குளிச்சா அது ஸ்நானமா இது பண்ண முடியாது. சோ சந்தியாவந்தனம் ஸ்நானம் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகளா இருந்தா அவ வந்து சமிதாதானம் பண்ணணும், கிரகஸ்தாலா இருந்தா ஔபாசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும், ஜபம் பண்றோம், அதுக்கப்புறம் ஹோமம் பண்றோம், அதுக்கப்புறம் தேவதா பூஜனம் எல்லாரும் பண்ணணும். அது அவ சம்பிரதாயப்படி என்னென்ன அவளுக்கு சொல்லியிருக்கோ, அவ ஆத்துல வழக்கு என்ன இருக்கோ அதுபடி அந்த பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் வைஸ்வதேவம்னு நம்ம பண்றோம் இல்லையா, அந்த வைஸ்வதேவம்
அந்த வைஸ்வதேவம் பண்ணினா நம்ம அதை சாப்பிடணும். அதை தான் வந்து பெருமாளுக்குமே நைவேதனம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால வைஸ்வதேவம் பண்ணி அதிதி சத்காரம் பண்ணணும். இதுலயே பாருங்க, இதுல வந்து ஒரு தர்மத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம். நீ மட்டும் வெறுமை இது பண்ணக்கூடாது. டெய்லி அந்த வைஸ்வதேவம் பண்ணி ஒரு 6 மாடு பால் கறக்கிற நாழிகை நம்ம வெயிட் பண்ணணும். யாராவது அதிதி வராளா, அவளுக்கு சத்காரம் பண்ண முடியுமா, அவளுக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அந்த காரியத்தை பண்ணணும். இதுல நம்ம இந்த சந்தியாவந்தனத்தை விட்டுட்டு மித்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? மித்த காரியங்கள்லாம் பண்றதுக்கு என்னென்ன உபாயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பார்த்தோம்னா நம்ம ஆகாரத்துல என்னென்னமோ சாப்பிட்றோம், என்னென்னமோ எடுத்துக்கிறோம். இப்ப எல்லாருமே சகஜமா போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. ஆகாரத்துல சுத்தமா இருக்கணும். ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி அப்படின்னு சொல்றா இல்லையா? அதனால ஆகாரத்தை முதல்ல கரெக்டா வச்சுக்கணும். என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிடாம இருந்தாதான் இந்த ரஜோகுணம் தமோ குணம்லாம் நமக்கு இருந்து போய் அதுக்கப்புறம் நாம வந்து இதுல பிரவர்த்திப்போம். நமக்கு வேற எதுலயோ தான் ஆசை இருக்கு இல்லையா? இப்ப நன்னா சம்பாதிக்கணும், நிறைய வேலைக்கு போகணும், வெளிநாடு போகணும். இது வந்து பிராமணாளுக்கு விகிதமான கர்மா இல்லை. இது பெரியவா சொன்ன கதை ஒண்ணு சின்னதா ஒண்ணு சொல்றேன். மகா பெரியவா இந்த யாகத்துல வந்து பசு வதையெல்லாம் பண்ணுவா. என்னன்னா பசுபந்த யாகம் பண்றா. இந்த மாதிரி யாகம் பண்ணும்போது அந்த ஒரு பசுவை இது பண்ணுவாங்க யாகத்துல. இது வந்து சரியா தப்பா அப்படின்னு ஒரு விசாரம் வந்தது. இதுக்கு பல வித்வான்கள்லாம் வந்து இது வந்து பண்ணலாமா கூடாதா அப்படின்னு விசாரம் பண்ணி மெட்ராஸ்ல வந்து இது பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் பேசிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து சமாதானமே கிடைக்கல. இது பண்ணணுமா வேண்டாமான்றதுக்கு கரெக்டான ஒரு இது தெரியல. அப்புறமா போய் பெரியவாள்கிட்ட போனாலாம். பெரியவாள்கிட்ட போய் கேட்டதுக்கு பெரியவா வந்து கேட்டாலாம், என்ன சமாதானம் கிடைச்சதா, உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா அதுக்கு அப்படின்னு கேட்டாலாம். இல்ல பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும். சரி, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு 4 தெரு சேர்ற இடம் நடுவுல ஒண்ணு இருந்துதான். அதுல ஒரு தெருவுல வந்து ஆம்புலன்ஸ் வருதான், இன்னொரு தெருவுல வந்து ஃபயர் இன்ஜின் வருது, இன்னொருல மிலிட்ரி வண்டி வருதான், இன்னொரு வழி ஒண்ணு இருக்கு. ஒரு வழிதான் இருக்கு, 3 வண்டி வருது ஒவ்வொரு தெருவுல இருந்தும். இப்ப வந்து எதை விடணும், நீங்களே யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல எதை விடணும் அப்படின்னு கேட்ட உடனே அவ வந்து ஆம்புலன்ஸை தான் விடணும், ஏன்னா அதுல ஒரு உயிர் இருக்கணும் அப்படின்னா. சரி, அப்படின்னா அந்த ஃபயர் இன்ஜின் எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டாராம். ஃபயர் இன்ஜின் எதுக்கு போறதுன்னு கேட்டா, அங்க ஏதோ பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து ஒரு தீ ஏதோ பத்தின்னு இருக்கா, அதை அணைக்கிறதுக்காக போகணும் அப்படின்னா. சரி, அப்படின்னா ஃபயர் இன்ஜினை விடுறோம் பெரியவா. ஆமா, அதுதான் பெரிய, இதை விட அதை கம்பேர் பண்ணும்போது அது பெருசா இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி, மிலிட்ரி வண்டி எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, அவ நாட்டுக்காக பாதுகாப்புக்காக போயிட்டு இருக்கா. அப்ப இது ரெண்டுத்தையும் பார்த்தா எது பெருசா இருக்குன்னு பார்த்தா மிலிட்ரி வண்டி தான் முக்கியமா நமக்கு போகணும், மிலிட்ரி வண்டி தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா சொன்னாலாம், இதெல்லாம் வந்து மிலிட்ரிக்கா இருந்தா கூட நம்ம நாட்டுக்குள்ள மட்டும்தான் அவளால இது பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஆனா ஒரு வேதம் படிச்ச பிராமணனா இருக்கட்டும், அவன் சந்தியாவந்தனம் பண்ணினா, இந்த ஒரு இடத்துல நம்ம இங்க சந்தியாவந்தனம் பண்ணோம்னா அது லோகத்துக்கே க்ஷேமம் கொடுக்குறது. அதனால எது முக்கியம்னு நீங்க பாருங்க. வேதம் வந்து சாமான்யமா நம்ம சுகத்துக்காக, நான் இது நன்னா இருக்கணும், நான் வந்து என் குடும்பம் நன்னா இருக்கணும், அந்த மாதிரி பிரார்த்தனை மட்டுமே கிடையாது. லோகக்ஷேமமா யோகக்ஷேமமா நமக்கு வந்து யோசிக்கிற சிந்தனையை தான் நமக்கு கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல சனாதன தர்மத்துல பிராமணா வந்து போகத்தை அனுபவிக்க கூடாது. போகம்னா என்ன சொல்றது, சுகமா இருக்கணும், நன்னா இருக்கணும், நானு 4 கார் வச்சுக்கணும், நன்னா பங்களா வச்சு, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில பிராமணா இருக்கக்கூடாது. இதனால நமக்கு வந்து இந்த தர்ம சிந்தனையில இருந்து எல்லாம் விலகி போயிடுவோம். விலகி போறதுனால இந்த கர்மானுஷ்டானம் பண்ணாததுனாலதான் இத்தனை விதமான உபாதைகளும் நமக்கு வருது. அதனால இந்த மாதிரி இந்த சரீரம், பிராமணனோட சரீரம் வந்து போகத்தை அனுபவிக்கிறதுக்காக கிடையாது. தியாகம் பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவ வைராக்கியமா அந்த சகாலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டு எல்லாரும் பண்ணணும். அதே மாதிரி ஆத்துல உள்ள ஸ்திரீகளும் என்ன பண்ணணும்னா, புருஷா வந்து சந்தியாவந்தனம் காத்தால பண்ணினாதான் அவளுக்கு ஒரு டம்ளர் காபி தருவேன் அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு நியமம் வச்சுக்கணும். நேரா அவ வந்து எழுந்த உடனே அவ பண்ணாலா பண்ணலையா அப்படின்றத பார்க்காம நேரா அவளுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவ தர்மத்தை சொல்லணும். ஏன்னா அவளுக்கு என்ன பேரு, எல்லாருமே உங்களுக்கே தெரியும், தர்ம பத்னி அப்படின்னு தானே சொல்றோம் இல்லையா? ஒரு பிரதட்சணம் பண்ணணும்னாலும் அவளை முன்னாடி விட்டுட்டு தான் நம்ம புருஷா பின்னாடி போகணும். ஏன்னா அவதான் தர்மம், அவளை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அப்படின்னா உங்களுக்கு ஸ்திரீகளுக்கு எவ்வளவு ஒரு வசதியான ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி சம்பிரதாயமா கோவிலுக்கு வரும்போதா இருக்கட்டும், எல்லாரும் அவளுடைய ஸ்வரூபத்துல வரணும், ஸ்வரூபமா இருக்கணும், ஷிக வச்சுக்கணும். இவா கிண்டல் பண்றா அவ கிண்டல் பண்றா அப்படின்றதுக்காக நம்ம வேஷ்டி கட்டிக்காம இருக்கிறது. ஆத்துக்கு போனோம்னா
ஒரு என்ன சொல்றது, ஆபீஸ்ல இருந்து வந்தாலோ ஸ்கூல்ல இருந்து வந்தாலோ ஒரு வேஷ்டி கூட கட்டிக்கிறது கிடையாது. எல்லாம் டிராயர் போட்டுருந்தா மேல அந்த டிஷர்ட் அந்த மாதிரி போட்டுருந்தா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆத்துல இருக்கும் போதாவது ஒரு நியமத்தோட ஸ்வரூபத்தோட இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு ஒரு புத்தி வரும். அதே மாதிரி உபநயனம் ஆணையிட்டா 8 வயசுல உபநயனம் ஆயிடுறது. அன்னைக்கு வந்து மாத்தியானிகம் சொல்லித்தரா, பரிசேச்சனம் சொல்லித்தரா. அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து பரிசேச்சனம் பண்றியா அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்பாவுக்கும் தெரியாது, பையனுக்கும் தெரியாது. அப்படி இருந்தா எப்படி? அந்த ஆகாரத்துல சுத்தி இல்லை இல்லையா, பரிசேச்சனம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நைவேதனம் பண்ணணும். பெருமாளுக்கு சுவாமிக்கு வந்து நைவேதனம் பண்ணணும். அதுவும் பண்றதில்லை, நம்ம வந்து பரிசேச்சனமும் பண்றதில்லைன்ற பட்சத்துல எப்படி அந்த ஆகார சுத்தி ஏற்படும்? அந்த ஆகார சுத்தி ஏற்பட்டாதானே நமக்கு வந்து சாத்விக குணங்கள்லாம் நன்னா வந்து நம்ம இதுல வந்து பண்ண முடியும். அதனால பேசிக்கா அந்த காரியங்கள் எல்லாமும் நம்ம புத்தியை செலுத்தணும். பேசிக் நம்ம ஆத்துல இருந்தே ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் நம்ம சரி பண்ணின்னு வந்தாதான் இந்த காரியத்துல வந்து நன்னா பண்ண முடியும். இப்ப சில பேர் சொல்றா, நீ எப்படி வேணா இருக்கலாம், பேண்ட் சட்டை போட்டணும், நீ சந்தியாவந்தனம் பண்ணலாம், அது வேற என்ன, எந்த காலத்துல வேணாலும் சந்தியாவந்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஏன் ஏன் அந்த மாதிரி சொல்றான்னா, அந்த மாதிரியாவது நீ சந்தியாவந்தனத்தை விடாம பண்ணுவியா அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு இதை சொல்றா. இப்போ என்ன பாக்கணும்னா, எந்த காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம்னா, நக்ஷத்திர ஜோதிராரபிய சூரியஸ்ய உதய தர்சனாத் ராதசம்பேதி தாம் பிராகு ஸ்ருதயோ முனி சத்தமாக அப்படின்னு சூரியன் உதிக்கிறதுக்கு நட்சத்திரம் இருக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் உதிக்கிற பர்யந்தம் நாம சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு இப்போ 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுனா 5 மணிலேருந்து நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும். 4:30 மணி 5 மணிலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணி சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உபஸ்தானம் பண்ணணும். அதனாலதான் கார்த்தால சந்தியாவந்தனம் இப்படி சொல்லியிருக்காரு. மாத்தியானிக சந்தியாவந்தனம் வந்து பிராத்தசந்தியாம் சநக்ஷத்ராம் மத்தியமாம் ஸ்நான கர்மணி சாதித்யம் பஷ்சிமாம் சந்தியாம் உபாசீத யதாவிதி அப்படின்ட்டு மாத்தியானிகத்தை வந்து விசேஷமா என்ன சொல்றாங்கன்னா, மாத்தியானிக ஸ்நானம் உண்டு சாஸ்திரத்துல. அந்த மாத்தியானிக ஸ்நானத்துக்கு அப்புறம் தான் மாத்தியானிகம் பண்ணணும். மாத்தியானிக காலம் எல்லாம் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள உச்சியில இருக்கும் போது மாத்தியானிகம் பண்ணணும். சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். அஸ்தமனத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனத்தை ஆரம்பிச்சு அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சந்தியாவந்தனத்தை முடிக்கணும். இதுதான் இந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணும்போது உத்தமம் மத்தியமம் அதமம் மூணு பட்சமா சொல்லியிருக்கா. எப்படின்னா, உத்தமாத்து சநக்ஷத்ரா, மத்தியமா லுப்த தாரகா, அதமா சூரிய சகிதா, பிராத்தசந்தியா திரிதாமதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கார்த்தால வேலை சந்தியாவந்தனத்தை வந்து 3 விதமா பிரிச்சிருக்காரு. இதேதான் சாயங்காலத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா, நட்சத்திரத்தோட கூடிய காலத்துல நம்ம சந்தியாவந்தனத்தை ஆரம்பிச்சு சூரியன் உதயமாகும் போது உபஸ்தானம் பண்ணணும். இது உத்தமமான பட்சம். சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியோ 10 நிமிஷம் முன்னாடியோ ஆரம்பிச்சு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் முடிக்கிறோம்னா இது வந்து மத்தியமமான பட்சம். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் பண்ணினோம்னா அதமமான பட்சம் அப்படின்றார். இந்த இடத்துல சகாலத்துல பண்ணலைன்னா அந்த பிராமணன் வந்து எல்லா கர்மாக்களிலிருந்தும் வெளிப்படுறான் அப்படின்றான். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சிருக்கலாம். சந்தியாஹீனஹா அசுச்சிஹி நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு அப்படின்ற ஸ்லோகம் எல்லாம் தெரியலாம். இன்னொரு ஸ்லோகத்தாலையும் இதையே சொல்றார். என்னன்னா, பிராமணன் வந்து சந்தியாவந்தனத்தை சகாலத்துல பண்ணலைன்னா, அது வந்து சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அவன் எல்லா காரியத்துல இருந்தும் வெளியில போறான்றான். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அவன் சகாலத்துல சந்தியாவந்தனம் பண்ணனாலே அவன் வந்து அந்த எல்லா கர்மத்தில இருந்தும் வெளிப்படுத்த வேண்டியவன் அப்படின்ற. யசூரிய சகிதாம் சந்தியாம் சதா குருவதி மோகிதா நதஸ்ய வித்யதே சந்தியா சர்வ கர்ம பகிஷ்கிருதா. சூரிய சகிதமா யார் சந்தியாவந்தனம் பண்றாளோ, சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் யார் சந்தியாவந்தனம் பண்றாளோ அவ வந்து எந்த காரியத்துக்குமே அருகதை இல்லை. அப்படின்னா என்னன்னா, நம்ம உபநயனம் பண்றோம், பையனுக்கு உபநயனம் பண்றோம், அந்த அப்பாவுக்கு அந்த உபநயனம் பண்றதுக்கு யோகியத்தை இருக்கா அப்படின்னு பார்த்தா அவ முதல்ல சந்தியாவந்தனம், இப்போ சந்தியாவந்தனம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கா, விடாம அனாதியா சந்தியாவந்தனம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்டவாலே ஒரு பிரம்மோபதேசம் பண்றதுக்கு இத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. சோ நான் ஒரு பூனல் போடுறோன்றத பெருசா பண்ணி அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்றோமே தவிர அது எதுக்காக பண்றோம், அந்த சம்ஸ்காரம் எதுக்காக பண்றோம் அப்படின்றதே தெரியல. எந்த சம்ஸ்காரமும் எதுக்கு பண்றோன்றது இப்போ உள்ளவாளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. வாத்தியார் சொல்றாரு இது இப்ப பண்ணணும், அது அப்ப பண்ணணும். இந்த குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மா நாமகரணம்ன்றது பண்றோம். அதுக்கப்புறம் 6வது மாசம் அன்னப்பிராசனம் பண்றோம். அதுக்கப்புறம் 3வது வருஷம் சௌலம்னு பண்றோம். இது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு காலம் சொல்லியிருக்கா. இந்த சௌலமா இருக்கட்டும், ஜாதகர்மா நாமகரணம் சௌலம் இது எல்லாத்தையும் சேர்த்து பூணும் போது சில பேர் பண்ணுவா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சகாலத்துல என்னென்னத்துக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அதான் அந்தந்த காலத்துல கரெக்டா பண்ணணும்.
ஏன் இப்ப சொல்றேன்னா, சந்தியாவந்தனம் பண்ணாத ஒரு அப்பா அந்த பையனுக்கு பிரம்மோபதேசம் வேற யாரும் பண்ண போறது இல்ல. பிரம்மோபதேசம் அந்த அப்பா தான் பண்ண போறான். அந்த அப்பாக்கு அந்த யோகிதை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையே. இப்போ இப்ப எத்தனையோ பேர் பெரும்பாலா பார்த்தோம்னா சந்தியாவந்தனம் என்ன வேதம் கேட்டாலே அவ யோசிக்கிறா, என்ன கோத்திரம் கேட்டா அந்த பிரவரம் சொல்ல தெரியல. அந்த மாதிரி இருக்கு இப்ப பரிஸ்திதி. ஆனா இப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும். நமக்கு அடுத்த வர சந்ததிகளுக்கும் அதை சொல்லி தரணும். வெறும பூனல்ன்றது வந்து ஒரு பிராமணனுக்கு வந்து பிராமணன் சொல்றதுக்கு வந்து ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்க கூடாது. அதுதான் நமக்கு வந்து யாகங்கள் பண்றதுக்காக யஜ்ஞோபவீதம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அதுதான் யாகங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர பலன்கள்லாம் ஒன்றும் இல்ல, ஸ்திரம் இல்லைன்றதை தெரிஞ்சுன்னு அப்புறமா மோட்சத்துக்கு உண்டான மார்க்கத்தை நம்ம என்னன்றதை பார்க்கணும். ஆனா நம்ம வந்து பேசிக் இந்த சந்தியாவந்தனமே ஒழுங்கா பண்ணாம இருக்கவே கூடாது. எந்த காரியத்துக்கும் அப்பாவுக்கு சிராதம் பண்றோம், அம்மாவுக்கு சிராதம் பண்றோம், இல்ல 4 தானம் பண்றேன், இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி உபன்யாசம் கேட்கறோம், இல்ல இந்த மாதிரி கைங்கரியம் பண்றோம், 4 பிராமணால கூப்பிட்டு சாரம் போறோம், இது எதுவுக்குமே 1% கூட பிரயோஜனம் கிடையாது சந்தியாவந்தனம் பண்ணா. அதை வந்து நன்னா எல்லாரும் மனசுல ஏத்திக்கணும். இங்க வந்து இன்னைக்கு வரும்போது மட்டும் நன்னா கேட்டுட்டு ஆத்துக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பண்றோமா பண்ணலையா அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நாளைக்கு போய் பண்ணணும். ஏதோ முதல்ல ஒரு ஜலத்தை வச்சுன்னு ஏதோ ஒண்ணு கையால அசைக்கணும். அப்படி ஆரம்பிச்சாதான் ஒரு காலப்போக்குல அது வரும். அதனால எல்லாரும் இந்த உபன்யாசம் கேட்கறதுனாலயோ இல்ல வேற எதுனாலயோ இல்ல, அவளுடைய கடமை அது. அகரஹ சந்தியாம் உபாசித்த அப்படின்னு வேதம் விதிக்கிறது நமக்கு. அதை வந்து நீ வந்து பண்றியா, பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்கல, பண்ணு அப்படின்னு தான் சொல்றது. அதே மாதிரி பிராமணன் வந்து காரணமே இல்லாம வேதத்தை அங்கத்தோட வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அந்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அங்க வந்து நீ பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற கேள்விக்கு அங்க இடம் இல்லை. நேரா பண்ணு அப்படின்னு தான் சொல்றது. அதனால இது வந்து நமக்கு உண்டான கடமை. இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சூரியனை வந்து ராட்சசர்கள்லாம் வந்து கார்த்தால வேலையில தொந்தரவு பண்றான் இல்லையா, சகாலத்துல சூரியனை வந்து சகாலத்துல சந்தியாவந்தனம் பண்ணோம்னா சூரியனை அந்த ராட்சசர்கள்ட்ட இருந்து நம்ம வந்து இது பண்றோம். அந்த ராட்சசர்கள்லாம் ஒரு தீபத்துக்கு அனுப்பிடுறோம் அவள். அந்த மாதிரி சகாலத்துல நம்ம சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்காம இருந்தோம்னா சூரியன் வந்து மோட்சத்துக்கு துவாரமா இருக்க, மோட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர் தான் வழியா இருக்க. அப்பேற்பட்ட சூரியனை வந்து அந்த மாதிரி ராட்சசர்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணும்போது நம்ம சகாலத்துல பண்ற அர்க்கியம் வந்து அவளை வந்து தள்ளி விடுறது அப்படின்றோம். நம்ம அந்த சகாலத்துல அந்த அர்க்கியத்தை கொடுக்காம இருந்தோம்னா நம்மளும் அந்த சூரியனை ஹிம்சிக்கிற மாதிரி ஒரு ராட்சசர்களாவே தான் இருக்கும் அப்படின்றது சாஸ்திரம். அதனால அவன் வந்து எப்படி அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், அவனுக்கு எப்படி இந்த ஜீவனம் வந்து உத்தாரம் ஆகும் அப்படின்னு கேட்கிற. அதனால சந்தியாவந்தனம் வந்து கரெக்டா எந்த சமயத்துல பண்ணணுமோ அந்த சமயத்துல பண்ணணும். இது முக்கியத்துவமா சொல்ற. அதே மாதிரி விதிச்சிருக்கிற டயத்துல பண்ணல, பின்னாடி பண்ணிட்டோம் இல்ல முன்னாடி பண்ணிட்டோம், காலாத்தீத்தத்தோட பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப எப்படி சொல்றது, இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போறேன், எக்ஸாமுக்கு போகும்போது பெண் எடுத்துன்னு போகாம இருந்தா அந்த எக்ஸாம் எழுத முடியுமா? எர்த்தமாயிடுமோ? காலாதீத்தம் பண்ணிடுறேன் அதனால நான் வந்து சந்தியாவந்தனம் கரெக்டா பண்ணிட்டேன், சாஸ்திரம் தான் அது. ஆனா காலாதீத்தம்ன்றது நம்மளால முடியாத காலத்துல மட்டும்தானே தவிர, நான் டெய்லி ஆத்துல இருக்கேன், காலத்தால என்னால 6 மணிக்கு எழுந்து சந்தியாவந்தனம் பண்ண முடியுன்ற சந்தர்ப்பத்துல நான் காலாதீத்தம் பண்ணி தான் 8 மணிக்கு தான் குளிச்சுட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது சாஸ்திரம் கிடையாது. சகாலத்துல பண்ணணும். அப்ப மட்டும்தான், ஆபத் காலத்துல மட்டும்தான் வந்து நமக்கு அந்த பிராயஷ்சித்தமா எடுத்துக்கணுமே தவிர முடியாத போதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இது வந்து நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க இருக்க இந்த ஊர்ல இருக்க இங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறேன், எல்லாரும் வேலை பாக்குறேன். இந்த இடத்துல ஒரு சமூகமா நீங்க இருந்துட்டு மத்தியானம் ஒரு 11 மணிக்கு எங்களுக்கு ஒரு ½ அன் அவர் பிரேக் கொடுங்கோ, நான் போய் மாத்தியானியம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் இல்லையா? மிச்சவா எல்லாரும் அந்த சகாலத்துல அவளுக்கு உடைய உண்டான ஒரு உபாசனையும் அவ எப்படி பண்றாலும் அவெல்லாம் அந்தந்த சமயத்துக்கு பண்றா இல்லையா? நம்ம ஏன் இதை வந்து அவ்வளவு அலட்சியமா விடுறோம்? அதை வந்து நம்ம தான் மாத்தணும். நம்ம வந்து சகாலத்துல பண்ணணும். நம்ம முன்னாடி பண்ணிட்டு போயிடலாம். முன்னாடி பண்ணினா என்ன சொல்றாரு தெரியுமா? அகாலே சேத் கிருதம் கர்ம காலம் பிராப்திய புனഃகிரியா காலாதீதம் யஹ்குர்யாத் அகிருதம் தத் வினிர்திஷேத் அப்படின்றார். காலாதீதம் பண்ணா அந்த பலன், அந்த கர்மானுஷ்டானமே வியர்த்தமா போயிடுறது, அது பிரயோஜனம் இல்லாம போயிடுறது அப்படின்றார். காலத்துக்கு முன்னாடி பண்ணிடுறேன், நான் மாத்தியானம் 11 மணிக்கு பண்ணணும், ஆனா நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜ் போறேன், அதே மாதிரி ஆபீஸ் போறேன்றதுக்காக ஒரு 8 மணிக்கு பண்ணிடுறோம்னா, மாத்தியானிக காலமோ இல்ல எல்லா சந்தியாவந்தன காலத்துக்கும் சொல்றேன், முன்னாடியே பண்ணிட்டோம்னா அந்த காலம் வந்த உடனே திரும்பி அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம். அப்படி காலாத்தீத்தம் பண்ணினோம்னா அந்த அந்த கர்மா வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடுறது அப்படின்ற சாஸ்திரத்துல. அதே மாதிரி இந்த சந்தியாவந்தனத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் விடக்கூடாது. எப்படின்னா, இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்,
இல்ல ஏதோ ஒரு ஆசோச்சம் வந்துருது, இல்ல யாராவது ஒருத்தர் இதாகிட்டா பரம வச்சுட்டா அப்படின்ற போது அந்த சந்தர்ப்பத்துல கூட சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது, லகுவாவது பண்ணணும் அப்படின்ட்டு. மிருதகே சூதகே வாபி சந்தியா கர்ம ந சந்தியஜேத் தத்கிருத்வைவ புனః பஷ்சாத் பித்ரோ குறியாத் சவக்ரியாம் சுச்சிருபாப்ய சுச்சிருபாபி நித்தியம் கர்ம ந சந்தியஜேத் அப்படின்றார். என்னன்னா இது சொன்னா கொஞ்சம் சிரமமா கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு ஒரு ஒருத்தர் ஆத்துல ஒருத்தர் பரம வச்சுட்டார், அவளோட உடம்பு அங்க இருக்கு, சந்தியா காலம் வந்துடுத்துன்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் அதுக்கு மேல அந்த கர்மாவுக்கு உண்டான விஷயத்துக்கு நம்ம போகணும். சந்தியா காலத்துல வந்து சந்தியாவந்தனத்தை விட்டுட்டு அந்த கர்மாவை பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம். அதனால எவ்வளவு முக்கியத்துவம் சந்தியாவந்தனத்துக்கு கொடுத்துருக்கா, சந்தியாவந்தனத்துக்கு மட்டும் இல்ல அந்த காலத்துக்கு கொடுத்துருக்கான்றதை நம்ம மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா ரிஷிகள்லாம் வந்து தீர்க்க சந்தியா பண்ணணும். ரிஷயோ தீர்க்க சந்தியாத்வாத் தீர்காயுர் அவாப்னுயோ பிரக்யாம் யசஸ்ச கீர்த்திஞ்ச பிரம்ம வர்ச்சசம் ஏவச்ச அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ரிஷிகள்லாம் வந்து சாஸ்திரத்துல சொன்னபடி அவ்வளோ என்ன சொல்றது, கார்த்தால சூரிய நட்சத்திரம் இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சூரிய உதய பர்யந்தம் சந்தியாவந்தனம் பண்ணினதுனால அவளுக்கு தீர்க்கமான ஆயுஸ் இருந்தது. அதே மாதிரி அவளுக்கு புத்தி யசஸ் அதே மாதிரி கீர்த்தியும் புகழும் எல்லாம் கிடைச்சி அவ வந்து பிரம்மவர்ச்சசா இருந்தா, பிரம்மவர்ச்சசத்தோட இருந்தா அப்படின்றது சாஸ்திரம். அதனால சந்தியாவந்தனத்தை பொறுப்பா அந்த காலத்துல பண்ணணும். சந்தியா காலத்துல தூங்கக்கூடாது, சந்தியா காலத்துல சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நியமங்கள்லாம் இருக்கு. அந்தந்த காலத்துல கரெக்டா அந்த காரியத்தை பண்ணணும். அந்த வேற எந்த காரியமும் பண்ணக்கூடாது. வேற எந்த காரியமும் பண்ணினாலும் அது வந்து பிரயோஜனம் கிடையாது, அவன் வந்து பிராமணன் இல்ல அப்படின்றது சாஸ்திரம். அந்த பகிஷ்கிருதகான்னு போன ஒரு ஸ்லோகத்துல சொன்னோம் இல்லையா, எல்லா கர்மாத்திலேருந்தும் அவ வெளிப்படுறா, அவளுக்கு எந்த கர்மா பண்றதுக்கும் அருகதை கிடையாது அப்படின்றா. அப்படி பண்ணா என்ன பண்றது? இப்ப வந்து சந்தியாவந்தனமே பண்ணாம நிறைய பேர் இருக்கோம், ஒரு ரொம்ப நாள் விட்டுட்டோம், இப்ப திரும்பி அவ டைரக்டா சந்தியாவந்தனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சாஸ்திரம் இடம் கொடுக்கல. சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது, புனரோபநயனம் பண்ணணும் அப்படின்றது. என்ன பண்றது, அப்படியாவது நம்ம ஒழுங்கா அதை மாத்தின்னு பண்ணணும். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறோம், உபாசனம் பண்ணி அந்த அக்னியை வந்து காப்பாத்தி நட்சணம் பண்ணி மேல மேல கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இது பண்றோம். கல்யாணம் அன்னைக்கு சாயந்தரமே உபாசனம் முடிஞ்சு போயிடுறது. எல்லாத்துலயும் 4 நாள் கல்யாணமே கிடையாது, அன்னைக்கே எல்லாம் முடிச்சு எல்லாம் அன்னைக்கே முடிச்சிடுறோம். அப்படி பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்றான்னா, அந்த லாஜ ஹோமம் பண்ணோம் இல்லையா, பொறி வேலை ஹோமம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுல இருந்து என்னென்ன சம்ஸ்காரம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி நீ உபாசனத்தை எடுத்துக்கணும். டைரக்டா நான் விட்டுட்டேன், கல்யாணத்தன்னைக்கு 4வது நாள் விட்டுட்டேன் உபாசனத்தை, முதல் நாளே விட்டுட்டேன் உபாசனத்தை, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு புத்தி வருது, நான் டைரக்டா உபாசனம் பண்ணலாமா கேட்டா பண்ண முடியாது. எப்படி உபாசனம் பண்ணணும்னா திரும்பி அந்த கல்யாணத்துக்கு உண்டான பிரயோகத்தை பண்ணினதுக்கு அப்புறம் தான் உபாசனம் பண்ணணும். இதுக்கெல்லாம் சாஸ்திரம் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காரு சாஸ்திரத்துல. சோ என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம இங்க எத்தனை பேர் பண்றா அப்படின்றது தெரியல, பண்ணலன்னா அவளுக்கு திரும்பி பூனலுக்கு என்னென்ன பண்ணாலோ அந்த மந்திரத்தை படனம் பண்ணணும். அப்பதான் அவளுக்கு திரும்பி அந்த யோகியத்தை வரும். நான் 10 நாள் பண்ணல, 1 வருஷம் பண்ணல, 10 வருஷம் பண்ணல, நான் டைரக்டா இன்னைக்கு பண்றேன்னா நான் திரும்பி உடனே நான் பிராமணன் ஆயிட முடியாது. அதுக்கு உண்டான அந்த ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும், இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஆசமனம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும் எல்லாம் தெரியும். இந்த ஆசமனம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்ற. ஆசமனம் பண்ணும் போது நடந்துண்டோ பேசிண்டோ, அதே மாதிரி வேற ஒருத்தரை தொட்டுண்டோ நின்னுண்டோ சிரிச்சுண்டோ, அதே மாதிரி நம்ம உடம்ப பார்த்துண்டோ ஆசமனம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆசமனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. நகச்சன் ந சயனாச்ச ந திஷ்டன் நபரம் ஸ்பிருஷன் ந ஹசன்னேவ சஞ்சல்பன் ஆத்மானம் அவலோகையன் அப்படின்னு நம்ம உடம்ப பார்த்துட்டோ எந்த ஒரு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. நின்னுன்னு பண்ணக்கூடாது ஆசமனம். முடியலன்னாலுமே ஏதாவது ஒரு ஸ்டூலை போட்டு குக்குடாசனம் சொல்லுவா, எல்லாருக்கும் தெரியும், அந்த கோழி மாதிரி உட்காந்துட்டு குந்தின்னு உட்காந்துன்னு சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணும்போது யாரை பார்த்தும் சிரிக்க கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, இந்த மாதிரி நியமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சந்தியாவந்தனத்துல ஆச்சமனத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ண ஆச்சமனம் பண்ணும்போது கையை பூர்த்தியா இப்படி எல்லா வரலையும் சேர்த்து வச்சுட்டு ஜலத்தை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது என்ன பண்ணணும், ஆச்சமனம் பண்ணி சாப்பிடும் போது என்ன பண்ணணும், இந்த சுண்டு வரலும் இந்த கட்ட வரலும் சேரக்கூடாது. இப்படி பிரம்ம தீர்த்தம், இது வந்து தேவதா தீர்த்தம், அப்புறம் இது பித்ரு தீர்த்தம், திஷி தீர்த்தம்னு சொல்றான். தேவதா இந்த தர்ப்பணம் பண்ணும் போது கூட சில பேர் எப்படி பண்றாங்கன்னா இந்த கட்டவரலால ஓடுறான். கட்டவரல் அங்க சொல்லல, இந்த கட்டவரலுக்கு நடுவுல உள்ள கேப், இந்த இடத்த தான் வந்து இந்த வழியா தான் ஜலம் போகணும். இந்த மாதிரி பிரம்ம தீர்த்தத்தினால சாப்பிடணும். எடுக்கும் போது 5 வரலும் சேர்ந்துதான் இருக்கணும், சாப்பிடும் போது மட்டும் இந்த 2 வரல் விட்டுடணும். இந்த சுண்டு வரலும் கட்ட வரலும் இல்லாம சேர்த்து சாப்பிடணும் தீர்த்தத்தை. சம்ஹதாங்குலினா தோயம் கிரஹீத்வா பாணினா த்விஜா
முக்துவாங்குஷ்ட கனிஷ்டேதும் சேஷானாம் ஆச்சமனம் சரேத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதே மாதிரி சவுனகர் வந்து சொல்றார், இந்த சந்தியாவந்தனம் ஆச்சமனம் பண்றோம் இல்லையா, அந்த ஆச்சமன தீர்த்தம் வந்து நம்மளுடைய ஹிருதயம் வரைக்கும் போடும். அச்சுதாய நமஹா அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற தீர்த்தம் வந்து ஹிருதயம் வரைக்கும் போனாதான் நமக்கு சுத்தி. இது வரைக்கும் போனா ஒரு சில பேருக்கு சுத்தி, அதுக்கப்புறம் வாயோட இருந்தா ஒரு சில பேருக்கு சுத்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிராமணனுக்கு அச்சுதாய நமஹா அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே அது ஹிருதயம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் அனந்தாய நமஹா சாப்பிடணும். நம்ம அச்சுதாய நமஹா சொல்லும் போதே தாமோதரா அடுத்தது சொல்லிடுறோம் இல்லையா, அதனால அந்த மாதிரி அவ்வளவு வேகமா பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தீர்த்தமும் வந்து ஹிருதயம் வரைக்கும் போகணும், அதுக்கு சொல்றாரு. அதே மாதிரி ஜலம் வந்து எப்படி எவ்வளவு எடுத்துக்கணும், நம்ம கையளவு பூர்த்தியா எடுத்துக்க கூடாது. உளுந்து அளவு உளுந்து முழுகிற அளவு சொல்றா. இன்னும் சில பேர் அந்த மாசமக்னம் அப்படின்னா என்ன சொல்றான்னா, இந்த நடுவுல ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகையெல்லாம் முழுகிற அளவுக்கு ஜலம் எடுத்துக்கணும் அப்படின்னும் சொல்றா. ஆனா பிரசித்தமா எல்லாரும் சொல்றது என்னன்னா, அந்த உளுந்து முழுகிற அளவு தான் ஜலம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சௌனகரும் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கை காலை நன்னா அலமீன் வரணும். முழங்கால் வரைக்கும் கையும் காலையும் கையும் பூர்த்தியா அலமீன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆச்சமனம். சந்தியாவந்தனமா இருக்கட்டும், போதனமா இருக்கட்டும், தூங்குற சமயமா இருக்கட்டும், இந்த எல்லா சமயத்திலயும் வந்து கை கால் அலமீன் தான் நம்ம பண்ணணும் அந்த கர்மா. அதே மாதிரி ஆச்சமனம் நிறைய இடத்துல நமக்கு விதிச்சிருக்கா. எங்க ஆச்சமனம் வந்து இப்போ மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு ஆச்சமனம் பண்ணணும். அதுக்கப்புறம் படுத்து தூங்கி எழுந்த உடனே ஒரு ஆச்சமனம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கா. ஸ்திரீகளுக்கும் இந்த ஆச்சமனம்ன்றது உண்டு, ஆனா அவளுக்கு மந்திரம் இல்லாம அவளுக்கு ஒரு விதி இருக்கு, எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு விதி இருக்கு ஆச்சமனத்துல. இப்ப ஆச்சமனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம் பண்றோம், அதுக்கப்புறம் இந்த சங்கல்பம் பண்றோம். சங்கல்பத்துல வந்து ஸ்மார்த்தால் வந்து பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், வைஷ்ணவா வந்து ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், பகவத் கைங்கரிய ரூபம். இதுல எல்லாத்துலயும் என்ன தாத்பரியம்னா, நம்ம வந்து நமக்காக நான் வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்றதில்லை, பகவானுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சந்தியா உபாசனம் பண்றோம் அப்படின்ற ஞானத்தோட தான் சந்தியாவந்தனம் பண்ணணும். அதனால இந்த நம்மளுடைய தாட் எப்படி இருக்கணும்னா, நான் வந்து நான் இந்த சந்தியாவந்தனம் பண்றேன், எனக்கு இந்த இதெல்லாம் நடக்க போறதுன்ற எண்ணத்தோட பண்ணக்கூடாது. இது வந்து பகவானுக்கு ஒரு பிரீத்தியா ஒரு பூஜை பண்றேன்ற ஒரு மனசுலதான் நம்ம இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிஷ்டான் புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம் இல்லையா, புரோக்ஷனத்துக்கு ரிஷி சந்தஸ் அவாவா வேதத்துக்கு தகுந்த மாதிரி ரிஷி சந்தஸ் இருக்கு. இந்த மந்திரம் வந்து 3 இருக்கு உள்ளது. இந்த 3 இருக்க 9ஆ பிரிச்சு சொல்லணும். இந்த 9ஆம் புரோக்ஷனம் பிரணவேனைக்கம் கிருத்வா பశ్చాத் த்விதீயகம் சமஸ்தாபிர் வியாஹிருதிபிஹி காயத்ரியாச்ச திருதீயகம் ஆபோஹீத்யாதிபிர் மந்திரைஹி சப்தபிஹி புரோக்ஷ்ய சப்ததா அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஆப்போசிட்டா பண்றதுக்கு முன்னாடி பிரணவத்தால ஒரு புரோக்ஷனம், ஓம் அப்படின்ற பிரணவத்தால ஒரு புரோக்ஷனமும், வியாகிருதியால ஒரு புரோக்ஷனமும், காயத்ரியால ஒரு புரோக்ஷனமும், அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டான்ற மந்திரத்தால ஒரு புரோக்ஷனம் அப்படின்றா. ஆனா இது வந்து வழக்கத்துல யாரும் பண்றதில்லை. வெறுமே ஜலத்துல வந்து ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹான்னு சொல்லி எழுதி அப்புறமா அப்படியே புரோக்ஷனம் பண்றோம். இதுல இந்த ஆப்போசிட்டான்ற மந்திரத்தை வந்து நம்ம புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுனால 9 விதமான பாப்பங்கள் போறது அப்படின்ற. என்னன்னா, ரஜஸ்தமோ மோகஜாதான், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஜான், வாங்மன காயஜான் தோஷான் நவைத்தான் நவபிர் தஹேத் அப்படின்ற. இந்த ரஜசு தமசு இந்த இதனால உண்டாகிற பாப்பங்களும், மோகத்தினால உண்டாகிற பாப்பமும், நம்ம முழிச்சுட்டு இருக்கும் போது பண்ற பாப்பம், தூங்குன்னு இருக்கும் போது பண்ற பாப்பம், ஸ்வப்னத்துல பண்ற பாப்பங்கள், அதே மாதிரி வாக்கு மனசு உடம்புனால பண்ற பாப்பங்கள்லாம் இந்த 9 மந்திரத்தினால போறது அப்படின்ற. இந்த ரஜஸ்தமஸ் எல்லாம் எண்ணத்தினால வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு விஷயங்களும். இந்த மாதிரி பாப்பங்கள்லாம் போறது இந்த 9 மந்திரத்தை. எப்படி பண்ணணும் இந்த 9 மந்திரத்தையும் அப்படின்னு கேட்டா, வெறும் ஆப்போசிஷ்டாமயோ புவஹா அப்படின்னு பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடியும் பிரணவத்தோட சேர்த்துக்கணும். பிரணவத்தோட சேர்த்துண்டா அந்த க்ஷணத்திலேயே பாப்பம் போறது அப்படின்ற. ஆப்போசிட்டே திரிஜா குறியாத் மார்ஜனம் து குஷோதகைஹி பிரதி பிரணவ சயுக்தம் க்ஷிபேத்வாரி பதே பதே விப்ருசோஷ்டௌ க்ஷிபேதூர்தம் அர்த்தௌ எஸ்ய க்ஷயாய்ச்ச. இதுல வந்து மொத்தம் 9 பாதம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. 9 பாதம் எல்லாருக்கும் பண்றவாளுக்கு இது ஓரளவுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. முதல் 7 மந்திரங்கள் வந்து சிரசுல, அதே மாதிரி 8வது மந்திரத்தினால பாதத்துல, அதுக்கப்புறம் திரும்பி சிரசுல 9வது மந்திரத்தினால பண்றோம். இது சவுனகர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, இந்த சம்வத்சரம் ஒரு வருஷத்துல பண்ண பாப்பங்கள்லாம் ஒரு புரோக்ஷணத்தோட முடிவிலேயே போயிடுறது அப்படின்ற. நவப்பிரணவ யுக்தேன ஆப்போஹிஷ்டே திருச்சேனச்ச சம்வத்சர கிருதம் பாப்பம் மார்ஜனாந்தே வினஷ்யதி. ஒரு வருஷம் பண்ண பாப்பங்கள் இந்த மார்ஜனத்தை நம்ம முறைப்படி பண்ணா, பெருமை பண்ணல,
அந்த பிரணவத்தோட சேர்ந்து அந்த 9 மந்திரத்துக்கும் ஒவ்வொரு ஓம் ஆபோஷிஷ்டாம யோபுவாக ஓம் தான ஊர்ஜேத தாத்தன அப்படின்ற மந்திரத்தோட அந்த பிரணவத்தோட சேர்த்து பண்ணா அந்த முடிவுல அது ஆப்போ ஜனயதா ஜனஹா அப்படின்றோம் இல்லையா, அந்த முடிவிலேயே நமக்கு ஒரு வருஷம் பண்ண பாப்பங்கள் போறது விலகிறது அப்படின்னு சவுனகர் சொல்றார். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டால என்ன விசேஷமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம இப்ப கிண்டியோ இல்ல வேற ஏதாவது ஒரு டம்ளர் மாதிரி வச்சுட்டு இருக்கோம்னா அப்படியே பண்ணிடக்கூடாது. என்னன்னா கிண்டியில இருந்து அப்படியே தாரையா குத்தின்னு பண்ணக்கூடாது ஆப்போசிட்டா. என்னன்னா இந்த மந்திரத்துல அபிமந்திரமான ஜலம் வந்து தரையில படக்கூடாது, தரையில அசுத்தமான இடத்துல படக்கூடாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு துளியா விட்டுட்டு புரோக்ஷனம் பண்ணணும். அதுவும் சிரஸ்ல மட்டும்தான் படணும், பக்கத்துல உள்ளவா மேலேயோ வேற எங்கேயும் படக்கூடாது. நம்ம சிரஸ்ல படணும், அதே மாதிரி பாதத்துல படணும், திரும்பி சிரஸ்ல பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். அதுக்கு சொல்றாரு தாராச்சுதேன தோயேன சந்தியோபாஸ்திர விகிரஹிதா பிதரோண பிரசம்சந்தி ந பிரசம்சந்தி தேவதாக மந்திரபூர்வம் ஜலம் யஸ்மாத் ஆபோஹிஷ்டேத்யாதி மந்திரிதம் பதத்யசுச்சி தேசே தூ தஸ்மாத் தாத் பரிவர்ஜயத். இந்த அசுத்தமான தேசத்துல அது வந்து படக்கூடாது. அதனால அதை நம்ம ஜாக்கிரதையா வந்து ஜலத்தை கையில கரெக்டா எடுத்துட்டு அப்படியே புரோக்ஷனம் பண்ணிடணும். வேற மிச்சத்துக்கு கீழே படுற மாதிரி அவ்வளவு ஜலம் எடுத்துக்க கூடாது. புரோக்ஷனத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் ஜலம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டா பண்றோம் இல்லையா, ஆப்போசிட்டா எதுக்கு பண்றோம், அந்த மந்திரத்தோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுன்னு பண்ணணும். இந்த மாதிரி என்ன சொல்றது, ஜலத்தினால நமக்கு நிறைய உபாயங்கள், நிறைய நல்லது நடக்கிறது. அந்த மாதிரி நல்ல ஜலத்தை கொடுக்கணும், அதே மாதிரி அன்னத்தை கொடுக்கணும். அதே மாதிரி அம்மாக்கள்லாம் எப்படி வந்து குழந்தைகளுக்கு பால் தராலோ அதே மாதிரி நீ உன்னுடைய ரசத்தை எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு. அந்த ரசம் என்னன்னா புத்திர பௌத்திராதிகளோட நாம வந்து இந்த ஜீவனத்தை பூர்த்தியா நன்னா இருக்கணும், ஸ்ரேயசா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா அந்த அர்த்தத்தை மனசுல வச்சுட்டு இதை வந்து அந்த இவரை பார்த்து நம்ம பரமாத்மாவை பார்த்து பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த இடத்துல இந்த மந்திரத்துல பிரார்த்திச்சுன்னு இந்த புரோக்ஷனம் பண்ணணும். மந்திரத்தோட அர்த்தம் தெரியாம அந்த புரோக்ஷனம் பண்ணிட்டா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால எதேவ வித்யா கரோதி ததேவ பலவத்திரம், எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால இந்த அர்த்தத்தோட தெரிஞ்சாதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த புரோக்ஷணத்துக்கு அப்புறம் பிராசனம் பண்றோம். அந்த பிராசனம் வந்து கார்த்தால ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, 3ஆ பிரிச்சிருக்கா இல்லையா. கார்த்தாலையும் சாயந்தரமும் ஒரே மந்திரம் தான் வரும். தேவதையை மட்டும் அங்க வந்து அந்த பகலுக்கு தேவதையான பகலுக்கு அதீனமான தேவதை யாருன்னா சூரியன். அந்த சூரியனுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானை நம்ம தியானம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த குரோதங்கள் மன்னியும் அதனுடைய அதிபதி அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் வந்து நம்ம உடம்புல இருந்து நம்மள பண்ண வைக்கிறா இல்லையா சில காரியங்கள். மனசாபாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாம் உதரேன சிஷ்ணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு தர்மத்தை சொல்லித்தரா. இது வந்து எப்பவே சொல்லித்தரா, சந்தியானம் பூனல் போட்ட உடனேவே நமக்கு தர்மத்தை சொல்லித்தரா. என்னன்னா யாரை பத்தியும் தப்பா மனசுல கூட நினைக்க கூடாது, யாரை பத்தியும் தப்பா நம்ம பேசவும் கூடாது, யாரையும் கை வாங்க கூடாது, யாரையும் வந்து கை வாங்க கூடாது. அதே மாதிரி ஜலம் இருக்கு இல்லையா, ஜலத்திலயும் நம்ம வந்து கையெல்லாம் வச்சுன்னு அசைச்சுட்டு இருக்க கூடாது, ஜலத்தாடனங்களும் பண்ணக்கூடாது, அதெல்லாமும் நிஷித்தம். அதே மாதிரி கையால் மனசாவாச்சா ஹஸ்தாபியாம் பத்யாம் போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது, யாரையும் பார்த்து கால் வாங்கக்கூடாது, கால் நீட் பெரியவா உட்கார்ந்து இருக்கும் போது கால் நீட்டின்னு உட்காரக்கூடாது. இதுல இருந்துலாம் ஒரு பாப்பம் உண்டாகிறது. இந்த மாதிரி பாப்பங்கள்ல இருந்துலாம் என்னை காப்பாத்தி உன்னுடைய தேஜஸ் இருந்த அந்த பாப்பங்கள்ல இருந்தான் காப்பாற்றட்டும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. அதே மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னாமும் சாப்பிடக்கூடாது. இந்த இடத்துல அதையும் சொல்லிடுறாரு சாஸ்திரத்தை, அந்த விஷயத்தையும் இங்கேயே சொல்லிடுறாரு. கண்ணா பின்னான்னு சாப்பிடுறதுனால அந்த வயிற்றுக்கு உள்ள பாப்பம் வருது, அந்த பாப்பங்களும் இதுல இருந்து போகட்டும் அப்படின்றது. இது எதனால இப்போ இது பண்றோம் இல்லையா, அதனால நான் டெய்லி இந்த பாப்பங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம வைராக்கியத்துக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணி பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இதெல்லாம் குறைச்சுன்னு நம்ம எவ்வளவு சன்மார்க்கத்துல போக முடியுமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் குறைச்சுன்னு பண்ணணும். திரும்பி நம்மளுக்கு தான் பிராயச்சித்தம் சொல்லிட்டாரேப்பா, இந்த 9 பாப்பமும் போறது புரோக்ஷணத்தினால, பிராசனத்தினால இத்தனை பாப்பங்கள் எல்லாமும் போறது, அதனால நான் எவ்வளவு தப்பு வேணா பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. அந்த தப்பெல்லாம் நம்ம நிறுத்திக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு தர்மத்தை சொல்லி தர. அதனாலதான் சாஸ்திரம் வந்து சந்தியாவந்தனத்திலேயே நமக்கு தர்மமும் சொல்லி தருது, கர்மாவும் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருது, ஞான மார்க்கமான சரணாகத்தையும் எப்படி பண்ணணும்ன்றத கடைசியில சொல்லி தருது. அதே மாதிரி பிராணாயாமத்துல இந்த யோகாதிகள் அதெல்லாமும் சொல்றது. சந்தியாவந்தனம் ஒண்ணு பண்ணினாலே எல்லாமே நமக்கு அதுக்குள்ள அடங்கிடுறது. இந்த மாதிரி பாப்பங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பி அந்த பாப்பத்தை சொன்ன அந்த தீர்த்தம் சாப்பிட்டோம் இல்லையா, அதுக்காக ஒரு பிராயச்சித்தமா ஒரு ஆச்சமனம் பண்ணணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு ஆச்சமனம் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி அந்த ததிக்ராவணாகாரிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ததிக்ராவணா அப்படின்னு சொன்னா அக்னியை சொல்றாரு. தயிர் ரொம்ப விரும்பினவர் வந்து அக்னி. அதே மாதிரி கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வாஜினன்னு சொன்ன உடனே ஹைகிரீவர் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த இவாளெல்லாம் நினைச்சுண்டு அந்த ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கணும்.
புரோக்ஷனம் பண்ணிட்டா நம்ம வந்து முகத்தை வந்து கற்பூராதிகள் எல்லாம் வந்து என்ன வாசனை கொடுக்குமோ அந்த வாசனையை கொடுக்கறது அந்த மந்திரம். அதே மாதிரி ஆயுகும் சிதாரிசத்து அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த ஆயுசையும் நமக்கு அபிவிருத்தி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்றோம், திரும்பி சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அர்க்கியம் வந்து எந்த வேலைக்கு உண்டான அர்க்கியமோ அதை சொல்லிக்கணும். அர்க்கியம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 காலையும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு நின்னுட்டு தான் பண்ணணும் அர்க்கியம். அது வந்து சில பேர் சொல்றா மத்தியானம் உட்காந்துன்னு பண்ணலாம், சாயந்தரம் உட்காந்துன்னு பண்ணலாம் அப்படின்றா. ஆனா இதுல வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா நின்னுட்டு தான் பண்ணணும், 3 வேலையும் நின்னுட்டு தான் அர்க்கியம் பண்ணணும். மேல தூக்கி வச்சுட்டு தான் கையை தூக்கி வச்சுட்டு தான் பண்ணணும். அர்க்கியம் பண்ணும்போது எப்படின்னா 2 காலையும் சேர்த்து வச்சுக்கணும், கை 2த்தையும் சேர்த்து வச்சுக்கணும். கட்டவரெல்லாம் ஜலம் எடுத்துக்கிற வரைக்கும் சேர்ந்து அந்த மந்திரத்தை அபிமந்திரணம் பண்ற வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நன்னா நம்ம நெத்தி புருவத்துக்கு நேரா கையை எடுத்துன்னு வந்து அப்படியே அந்த மாட்டு கொம்பு இருக்கு இல்லையா, அது எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஜலத்தை இப்படி தூக்கி விடணும். அப்போ அந்த ஜலம் வந்து அவளை போய் இது பண்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி அப்ப வந்து என்னன்னா விடும்போது இந்த கட்டவரல் சேர்ந்து இருக்க கூடாது. கட்டவரல் சேர்ந்தா ராட்சசி முத்ரை அப்படின்னு சொல்றான். கட்டவரல் சேராம இப்படி விடணும். இந்த வரல்ல எப்படியா இருந்தாலும் பாத்திரம் வச்சிருந்தா சேராது, இந்த வரல்ல சேர்ந்து இருக்க கூடாது. இப்படி விடும்போது இப்படி இந்த வரல் எடுத்துட்டு தான் அர்க்கியம் விடணும். கிருத்வா பாதௌச்ச சயுக்தா வாதாயாந்தி கிருத்வா பாதௌச்ச சயுக்தா வாதாயாஞ்சலி நோதகம் அபிமந்திரியாத காயத்ரியா தாரவியாகிருதி யுக்தயா ஆப்ரூம மத்தியம் சமுத்ருத்ய ரவிமண்டல மத்தியகம் தியாயன் லக்ஷ்மிபதிம் தஸ்ய பாதாப்ஜேஞ்சலினா முக்ஷிபேத் அப்படின்றார். இந்த அர்க்கியம் விடும்போது நம்ம யாரை தியானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சூரிய மண்டலத்துக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான். ஜேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா பின்னாடி, அந்த நாராயணனை தியானம் பண்ணி அவருக்கு அஞ்சலியா பண்ணணும். இது வந்து வேதத்துல ஒரு கதை வருது, மேல சொல்ல போறோம். ஆனா இதை வந்து முதல்ல தாத்பரியம் என்ன பண்ணணும்னா, என்ன மனசுல வச்சுக்கணும்னா, நம்ம அர்க்கியம் விடுறதுனாலதான் சூரியன் உதிக்கிறார் அப்படின்ற ஞானம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் பண்ணாம இருக்கோம், கேள்வி வருமானோ, நான் பண்ணலையே நீ பண்ணலையே எத்தனை பேர் பண்ணலையே, வெளிநாட்டுல எல்லாம் வந்து உதிக்கிறதே இப்படிலாம். நம்ம வந்து சாஸ்திரத்துல நம்ம நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்ணணுன்றதுக்காக பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா நம்ம சூரியனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணணும் ஜலத்தினால. அவர் நமக்கு கார்த்தால ஆனா அவர்னாலதான் நமக்கு எல்லாமே நடக்கிறது. நம்ம சந்தியாவந்தனமா இருக்கட்டும் எல்லா காரியங்களும் அவரை உத்தேசிச்சுதான் பண்றோம் நிறைய விஷயங்கள். அதனால அந்த சூரியனுக்கு 3 அர்க்கியம் அஞ்சலியா கொடுக்கணும். அர்க்கியம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா முன்னாடி பாதம் மட்டும் கீழே இருந்தது, பின்னாடி கால் தூக்கி இருக்கணும், எம்பி விடணும், எம்பி அர்க்கியத்தை விடணும். சேர்ந்து சமமா காலை வச்சுன்னு பண்ணக்கூடாது, 2 காலும் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கும் போது கை 2த்தையும் ஜலத்தை எடுத்து வந்து இந்த கட்டவரல் சேராம இப்படி புருவத்துக்கு நேரா தூக்கின்னு வந்து அதுக்கப்புறம் மேல என்னன்னா இது பண்ணணும், அந்த ஜலத்தை விடணும். அதுக்கப்புறம் அந்த இந்த கை மட்டும் நல்லா ஜாக்கிரதையா வச்சுக்கணும், ஏன்னா அது ராட்சசி முத்ரை அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த மாதிரி விடக்கூடாது. அதே மாதிரி அர்க்கியம் எங்க வேணா விடலாமா, இப்ப பிளாட்ல இருக்கேன், அதே மாதிரி ஆத்துல வந்து இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல எல்லா இடத்துலயும் அர்க்கியம் பண்ணக்கூடாது. ஜலேஸ்வர்யம் பிரதாத்தவ்யம் ஜலாபாவே சுச்சிஸ்தலம் சம்பிரோக்ஷிய வாரினா சம்யக் தத்தோர்கியானி பிரதாபயேத் அப்படின்ற. என்னன்னா ஜலத்துல அர்க்கியம் விடணும், ஜலம் இல்லைன்னா நல்ல சுத்தமான இடத்துல விடணும். இப்ப இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் சுத்தமா தான் இருக்க போறது, இங்க எதுவும் தோஷம் இருக்க போறது இல்லை இந்த மாதிரி இடத்துல. அப்படி இல்லைன்னா ஒரு அசுத்தமான இடம் இருக்குன்னா அந்த இடத்த நல்லா நம்ம முதல்ல ஜலத்தால தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அர்க்கியம் விடணும். இப்ப நிறைய பேர் தட்டு வச்சுக்கிறா, தட்டு வச்சிருந்தா கூட அந்த கீழே உள்ள இடத்த வந்து சுத்தமா பண்ணிட்டு தான் பண்ணணும். சந்தியாவந்தனம் வந்து ஆத்துல பண்றதுன்றது வந்து உச்சிதமா சொல்லல சாஸ்திரம், வெளியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆத்துல வந்து பண்றது ஒரு குணம் தான், அதுக்கு 1 மடங்கு தான் பலன் இருக்கு அப்படின்ற. ஆத்தை விட்டு வெளியில தான் நிறைய இடம் சொல்ற. இப்ப வந்து இந்த அர்க்கியத்துக்கு முக்கியத்துவம் எப்படி வருது, அர்க்கியத்தினால எப்படி சந்தியாவந்தனம் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும்ன்றது வந்து சித்திக்கிறதுனா, எஜுர்வேதத்துல மந்தேகர்கள் ஒரு அணுவாக்கம் வருது. அதுல வந்து மந்தேகர்கள்ன்ற வந்து ஒரு ராட்சசால் வந்து பிரம்மனை குறிச்சு தபஸ் பண்றா. அந்த தபஸ் பண்ணினதுல அவ வந்து பிரம்மனை வந்து இது பண்ணிடுறா, பிரம்மனை சந்தோஷப்படுத்திட்டா. பிரம்மனும் வரா. பிரம்மா வந்த உடனே என்ன இவ வந்து கேக்குறா, வரம் கேக்குறா. என்னன்னா நாங்க வந்து சூரியனோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. பிரம்மாவும் சரி அப்படின்ற. இவா டெய்லி சூரியனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து சூரியனால முடியல, ரொம்ப இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து திரும்பி கேட்கிறா, எல்லாரும் வந்து ரிஷிகள் எல்லாமும் கேட்கிறா, மிச்ச தேவதைகள் எல்லாமும் கேட்கிறா, இதுக்கு என்ன இது பண்றது, இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டா, பிராமணால வந்து சூரியனை குறிச்சு 3 வேளையும் அர்க்கியம் விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அதுக்கு பரிகாரம் சொல்றார். அந்த பரிகாரத்தை தான் நம்ம வேதத்திலயும் சொல்றோம், எல்லா இடத்துலயும். இங்கேயே நிறைய பேர் திரும்பி இந்த உபன்யாசம் கேட்டவாளுக்கே தெரியலாம் அந்த விஷயம்.
என்னன்னா இந்த ராட்சசால வந்து அவளை இந்த ஜலத்தை அர்க்கியத்தால விட்டு அது வஜ்ரமா போய் அவளை வந்து வேற ஒரு தீபத்துல தள்ளிடுறது, அவளை அடிக்கல, தள்ளிடுறது அப்படின்றா. சோ இப்ப வந்து இந்த இடத்துல சொல்ற, ஆதித்யேன சக பிராதः மந்தேகா நாம ராட்சசாக யுத்தியந்தி வரதானேன பிரம்மணோ வியக்த ஜன்மனः உதகாஞ்சலி நிக்ஷேபாக காயத்ரியா சாபிமந்திரிதாக நிக்னந்தி ராட்சசான் சர்வான் மந்தேகாக்கியான் த்விஜேரதாக ததः பிரயாதி சவிதா பிராமணை ரபிரக்ஷிதா தஸ்மான்ன லங்கயேத் சந்தியாம் சாயம் பிராத சமாஹிதா அப்படின்ட்டு இந்த ததः பிரயாதி சவிதா பிராமணை ரபிரக்ஷிதா, நம்ம வந்து சூரியனை வந்து எப்படி நம்ம அந்த ராட்சசால்ட்டேருந்து நம்ம இது பண்றோமோ அந்த மாதிரி சூரியன் வந்து நம்ம இது பண்றாரு. அதனால தஸ்மான லங்கையே சந்தியாம் சாயம் பிராத சமாயுதா, அதனால நம்ம சந்தியாவனத்தை எந்த காலத்தையும் விடக்கூடாது, சாயம் பிராத சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்றோம், ஆச்சமனம் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா அசாவாதித்யோ பிரம்மா. இதுக்கப்புறம் காலாதீத பிராயச்சித்தம் வந்து அகாலத்துல பண்ணா காலாதீத பிராயச்சித்தம், அவாவா வேதப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு ஒரு தியானம் பண்றா. இது வந்து வைஷ்ணவால்ல வேற மாதிரி பண்றா, ஸ்மார்த்தால்ல வந்து அந்த ஐக்கியத்தை வந்து அவ அந்த இடத்துல சொல்லிக்கிறா. அசாவாதித்யோ பிரம்மா மட்டும் வைஷ்ணவா சொல்லுவா. என்னன்னா இந்த லோகத்தை படைச்சவன அந்த எம்பெருமானை வந்து தியானம் பண்ணிக்கணும். ஒரு ஓம்பூர் புவஸ்வாகான் புரோக்ஷனம் ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் ஆத்ம பிரதட்சணம் சொல்லியிருக்கேன். ஆத்ம பிரதட்சணம் வேற எங்கேயும் பண்ணக்கூடாது, சந்தியாவந்தனத்துல மட்டும் பண்ணலாம். சந்தியாவந்தனத்துல மட்டும் எதுக்காக அந்த ஆத்ம பிரதட்சணம் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா அது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. தா ஏதா ஆப்போ வஜ்ரீ பூத்வா தானி ரக்ஷாகும்சி மந்தேஹாருனே த்வீபே பிரக்ஷிபந்தி அப்படின்னு சொல்லிடுது. என்னன்னா அந்த ஜலமானது வஜ்ரமாகி அவளை தள்ளிடுறது அந்த தீபத்துக்கு. அதுக்கப்புறம் எத் பிரதட்சிணம் பிரக்கிரமந்தி தேன பாப்மானம் அவதூன் வந்தி அப்படின்ற அந்த அந்த பாப்பம் ஏற்பட்டுருது. நம்ம அவளை வந்து வஜ்ராயுதமா அந்த ஜலத்தால பண்ணிட்டோம். அதனால அந்த பாப்பத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு பிரதட்சணம், அந்த பிரணவத்தோட சேர்ந்த வியாகிருத்தியவால ஒரு இது ஜலத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அசாவாதித்யோ பிரம்மான்ற அந்த தியானத்தை பண்ணிடணும். அந்த சவித்ர மண்டலத்துக்கு அந்தர்வர்த்தியா இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்த்தால என்ன சொல்றான்னா பிரம்மை வாகமஸ்மி அப்படின்னு அந்த தத்துவமசின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்லி தியானம் பண்ணிக்கிறான். அந்த பரமாத்மாவும் நானும் வேறு இல்லைன்ற தியானத்தை பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம வெறுமை புரோக்ஷனம் பண்ணிட்டு அசாவாதித்யோ பிரம்மான்னு உடனே சுத்திட்டு நின்றுட உடனே மேல காரியம் பண்ணக்கூடாது. அந்த மனசால அந்த ஒரு தியானம் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் ஹிருதயத்தை தொட்டுண்டு அந்த தியானம் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்றோம். ஆச்சமனம் பண்ணினதுக்கு அப்புறம் பாணினா ஜலமாதாய சகரத் குறியாத் பிரதட்சணம் இது சொல்லிட்டார். இப்ப அந்த ஜலத்தால பிரதட்சணம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஆதித்யாதியின் கிரகாம் தத்ர தர்ப்பயேத் சுசமாஹிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது வந்து ஸ்மார்த்தாளுக்கு ஒரு விதமாகவும் வைஷ்ணவாளுக்கு ஒரு விதமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்னத்துக்கு இந்த நவகிரக தர்ப்பணம் பண்றா அப்படின்னு கேட்டா, இந்த நவகிரக தோஷங்கள் வருது, ஜாதகத்துல எனக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா, நிறைய சொல்றோம். இந்த சனி பெயர்ச்சி வந்துருது, குரு பெயர்ச்சி வந்துருது, இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படி. இந்த சந்தியாவந்தனத்தை கரெக்டா பண்ணினாலே அந்த ஒரு தோஷங்கள்லாம் நமக்கு வராது. இப்ப நம்ம அனுபவிக்கிற அத்தனை கஷ்டமும் நம்ம எல்லாரும் இப்ப ஒருத்தர் 2 பேர் பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் நம்ம இவ்வளவாவது சுகமா இருக்கும். எல்லாரும் பண்ணணும்னா எந்த ஒரு கிளேசமும் இருக்காது. அவாவா புண்ணிய பாப்பங்கள் இருக்கு, அதுவும் அதுக்கு மேல வந்து பண்ண போகுது. ஆனா இந்த நவகிரக தர்ப்பணம் பண்ணினாலே பாதி தோஷங்கள் எல்லாம் போயிடுறது, நவகிரக தோஷங்கள் எல்லாம் போயிடுறது. வைஷ்ணவால இந்த மாசத்தை குறிச்சு சூரியன் வந்து ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ரூபமா இருக்க, அதை வந்து கேசவன், மார்கழி மாசம் தான் கேசவன் ஆரம்பிச்சு திரும்பி கார்த்திகை மாசம் தாமோதரன் முடியறது. அந்த மாதிரி துவாதச நாமத்தால தர்ப்பணம் பண்றா வைஷ்ணவாலாம். இதோட இந்த முதல் பாகம் சந்தியாவதனத்துல பூர்வ பாகம் முடியறது, ஜலத்தால பண்ற காரியங்கள்லாம் இதோட முடியறது. ஆச்சமனம், பிராணாயாமம், சங்கல்பம், அப்புறம் மந்திர புரோக்ஷனம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிராசனம் பண்றோம். பிராசனம் பண்ணி அந்த பாபத்தை போன உடனே ஒரு ஆச்சமனம் பண்றோம், திரும்பி புரோக்ஷனம் பண்றோம். எல்லாத்துக்கும் என்னன்னா இங்க ரிஷிச்சந்தஸும் முக்கியமா சொல்லணும். ரிஷிச்சந்தஸ் சொல்லாம யார் அந்த மந்திரத்தோடைய ரிஷி, அதே மாதிரி என்ன சந்தஸ்ல என்ன மீட்டர்ல இருக்க அந்த மந்திரம், அதே மாதிரி யார் அந்த மந்திரத்துக்கு தேவத்தை அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த காரியத்தை பண்ணணும். வெறுமன்னா நம்ம ஆப்போசிட்டே திருச்சஸ்ய சிந்து தீப ரிஷி அப்படின்னு சொல்லணும்னா அந்த சிந்து தீபர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்போ தேவதா, தேவி காயத்ரி சந்தா, அந்த காயத்ரி சந்தஸ் எத்தனை அக்ஷரம் உடையது, அந்த ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து அதை பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த புனఃபுரோக்ஷனம் பண்ணிடுறோம், பிராணாயாமம், அர்க்கியம் விடுறோம். அர்க்கியம் விட்டதுக்கு அப்புறம் காலாத்தீதம் பண்ணணும்னா காலாத்தீதம் பண்ணி அந்த அசாவாதித்யோ பிரம்மான்ட்டு அந்த ஒரு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்றோம். இதுக்கப்புறம் ஜபம் பண்ற போது என்ன பண்ணணும்னா இப்போ
சுத்தமான இடத்துக்கு வரணும். இப்ப சில பேர் வந்து நதியில கூட சந்தியாவனம் பண்ணுவா. அவ நதியிலேயே கூட ஜபம் பண்ணலாம், இல்லைன்னா வெளியில வந்து ஜபம் பண்ணலாம். இப்ப வந்து ஜபம், சந்தியாவனம் இதெல்லாம் எங்க பண்ணணும், எங்க பண்ணினா என்ன பலன் அப்படின்ற கிருஹேத் வேககுணம் புரோக்தம் நத்யாதௌ த்விகுணம் ஸ்மிருதம் கவாம் கோஷ்டே தசகுணம் அக்ஞாகாரே சதாதிகம் சித்த க்ஷேத்ரேஷு தீர்த்தேஷு தேவதாச்ச சந்நிதௌ சஹசிரம் சதகோட்டினாம் அனந்தம் விஷ்ணு சந்நிதௌ அப்படின்ற. இது என்னன்னா ஆத்துல வந்து ஒரு மடங்கு தான் பலன் தரும். அதே மாதிரி நதி அந்த தீரங்கள்ல எல்லாம் பண்ணினோம்னா, நதி இருக்கிற காவேரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் பண்ணினோம்னா 2 மடங்கு கொடுக்கும். மாட்டு கொட்டாயில பண்ணினோம்னா 10 மடங்கு கொடுக்கறது. அதே மாதிரி அக்னிஹோத்திராதிகள் அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ற இடத்துல போய் யாகாதிகள் பண்ற இடத்துல நம்ம போய் சந்தியாவனம் பண்ணோம்னா 100 மடங்கு பலன் தருது. அதே மாதிரி சித்தி புருஷர்கள்லாம் இருக்கிற இந்த மாதிரி மட்டங்கள்ல எல்லாம் போய் நம்ம சந்தியாவனம் பண்ணோம்னா, அதே மாதிரி தீர்த்த கஷேத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கஷேத்திரங்கள்லாம் இந்த மாதிரி தேவாலயங்கள்ல எல்லாமும் நம்ம போய் சந்தியாவனம் பண்ணோம்னா 1000 மடங்குல இருந்து கோடி மடங்கு நமக்கு பலன் கொடுக்கறது. விஷ்ணு சன்னதியில வந்து சந்தியாவனம் பண்ணோம்னா அனந்தமான பலன் கொடுக்கறது அப்படின்ற. அதனால என்ன தெரியறது இதுல, நம்ம ஆத்துல சந்தியாவந்தனம் பண்றதுன்றது வந்து ரொம்ப முடியாத பட்சத்துலதான். எல்லாருமே பழைய காலத்துல இப்பதானே இங்க எல்லாம் இருக்கும், முன்னாடி எல்லாரும் அங்கிருந்து ஊருக்கு பக்கத்துல இருக்கும் போது நதியில அந்த மாதிரிதான் பண்ணுவா இல்லையா. அதனால ஆத்துல பண்ணும் போதா கூட இருந்தாலும் ஒரு பெட்ரூம்லயோ இல்ல ஹால்லயோ இல்லாம பெருமாள் அந்த ஒரு பூஜை சுவாமி எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு நேரா உட்காந்து பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இந்த ஜப்பமா இருக்கட்டும், சந்தியாவனம் ஆரம்பத்துல இருந்து எங்க பண்ணணுமோ அந்த இடத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜப்பம் பண்ணும்போது அந்த ஆசனம் போட்டுக்கணும். சந்தியாவந்தனம் வந்து குந்தின் பண்ண போறோம் முதல் பூர்த்தியா. 2வது பண்ணும்போது ஆசனம் வந்து துணி இருக்கக்கூடாது, வெறும் தரையில உட்காரக்கூடாது, மண் தரையில உட்காரக்கூடாது. அதனால புல்லு, தர்பத்தாலான பாயோ, அதுக்கப்புறம் பலகை, அதே மாதிரி மான் தோல் அதெல்லாம் சொல்றா. அதெல்லாம் எவ்வளவு முடியும்ன்றது தெரியாது. அதனால இந்த மாதிரி ஒரு தர்பத்தால ஆன பாயாவது போட்டு சந்தியாவனம் பண்ணணும். வெறும் தரையில உட்காந்து சந்தியாவனம் பண்ணக்கூடாது. அதனால சந்தியாவந்தனத்துக்கு இந்த ஆசனம், அதுக்கு அந்த ரிஷி சந்தஸ் எல்லாம் சொல்லி அந்த ஆசனத்தை அங்க ஆவாகனம் பண்ணி அந்த இடத்துல இந்த தியானம் ஒண்ணு இருக்கு, பிருத்வி துவயா திருத்தாலோகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்லி கூர்மாசனத்தை தியானம் பண்ணின்னு அந்த இடத்துல நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஜபம் பண்ணும்போது முதல்ல பிராணாயாமம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காயத்ரி மகாமந்திர ஜபம் கிரிஷே, எந்த வேலைக்கு பண்றோமோ அந்த வேலைக்கு உண்டான காயத்ரி மகாமந்திர ஜபம் கிரிஷே அப்படின்னு சொல்லி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம் பண்ண போறோம். இந்த பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பாக்கியமா வெளிப்படையா நம்ம சுத்திகள்லாம் பண்ணிட்டோம், குளிச்சாச்சு, புரோக்ஷனம் பண்ணியாச்சு, பிராசனம் எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம உடம்புக்குள்ள உள்ள சுத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிராணாயாமத்தாலதான் உடம்புக்குள்ள சுத்தியாகுது. இந்த பிராணாயாமத்துல வந்து மூச்சு அடக்கி பண்றோம் இல்லையா, அதனால உடம்புல உள்ள அசுத்தங்கள்லாம் போறது அப்படின்றது சாஸ்திரம். இதுக்கு வந்து ரிஷி சந்தஸ்லாம் பிரணவசிய, அந்த பிரணவத்துக்கு ஒரு ரிஷி சந்தஸ், அதுக்கப்புறம் சப்த வியாகிருதிகளுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் காயத்ரி சொல்றோம். இதெல்லாம் பிராணாயாமத்துக்குள்ளேயே வருது. ஒரு பிராணாயாமத்துல முதல்ல அங்கமா பிரணவம், அதுக்கப்புறம் வந்து வியாகிருதி, அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம், அதுக்கப்புறம் அதோட சிரஸ், காயத்ரியோட சிரஸ்ன்னு சொல்லி அந்த ஓமா போ ஜோதி ரசம்னு சொல்றோம் இல்லையா. இந்த 4த்துக்கும் சேர்த்து நம்ம வந்து அங்க வந்து பிரணவ ரிஷி சந்தஸ் சொல்லிக்கணும். ரிஷி சந்தஸுக்கு அப்புறம் இந்த பிராணாயாமம், இந்த பிராணாயாமத்துக்கு லட்சணம் சொல்றார், பிராணாயாமத்துக்கு பலனும் சொல்றார். அது ஒன்னொன்னா பார்க்கலாம். அதே மாதிரி சவ்யாகிருதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சக திரிஷ்பட்டேதாயத பிராணஹா பிராணாயாம சமுச்சதே. எப்படின்னா நம்ம வந்து எப்படி பண்றோம், பொதுவா எல்லாரும் எப்படி பண்றோம்னா 10 பிராணாயாமம் தனித்தனியா பண்றா இல்லையா, இல்ல 5 பிராணாயாமம் 3 பிராணாயாமம், அது ஒவ்வொருத்தர் இப்ப வந்து லௌகிகமா இருக்கிறவா எல்லாரும் அப்படிதான் பண்றா. ஆனா சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா மூச்சை அடக்கிண்டு 3 பிராணாயாமம் ஒரு பிராணாயாமத்துல பண்ணணும். அப்படின்னா ஒரு வாட்டி மூச்சு அடைக்கிண்டு 3 பிராணாயாமம், அந்த மூச்சு அடைக்கிண்டு 3 பிராணாயாமம் பண்ணணும். அது வந்து ஒரு பிராணாயாமம் கணக்காது. மொத்தம் 10 பிராணாயாமம் பண்ணணும். 10ல 3 4 3 இப்படி பண்ணா 10 பிராணாயாமம் ஆகுது. அதை மூச்சு அடைக்கின்னு 3 பிராணாயாமமா பண்ணணும். இங்க வந்து திரயம்னு சொல்லிட்டாரு. ஆரம்பத்திலயும் சரி முடிவுலயும் சரி 3 பிராணாயாமம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 3 வந்து இப்படிதான் பண்ணணும். அதை நம்ம அந்த மூச்சு அடைக்கின்னு 3, ஒரு வாட்டி 3, ஒரு வாட்டி 4, திரும்பி ஒரு வாட்டி 3 அப்படின்னு சொல்றது. இதுல வந்து எந்த வழியா நம்ம மூச்சை எடுத்துக்கணும், எந்த வழியா மூச்சை விடணும் அப்படின்றதுக்கும் லட்சணம் சொல்ற. தட்சிணே ரேச்சகம் குறியாத் வாமேனாபூரி தோதரஹா கும்பகேன ஜலம் குறியாத் கும்பகேன ஜபம் குறியாத் பிராணாயாமஸ்ய லட்சணம் அப்படின்ற. இந்த வலது மூக்கால நம்ம மூச்சை இழுத்துக்கணும், மூச்சை விடணும். ரேச்சகம்னா மூச்சை விடுறதுன்னு அர்த்தம். வலது மூக்கு துவாரத்தால இந்த 2 விரலால மூக்கு, இந்த இடது மூக்கை அடைச்சிட்டு வலது மூக்கால மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இடது மூக்கால நன்னா மூச்சை இழுத்துக்கணும். எப்படின்னா வயிறு ஃபுல்லாற வரைக்கும். அதுக்கு ஒரு மாத்திரை சொல்லியிருக்காரு. அது வந்து பெரியவாள்கிட்ட கேட்டுன்னு எவ்வளவு நாடி அதை இழுத்துக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் மூக்கை பிடிச்சிண்டு 2 மூக்கையும் பிடிச்சிண்டு அந்த சொன்ன மாதிரி 3 பிராணாயாமம். என்னன்னா பிரணவம், வியாகிருதி, காயத்ரி, காயத்ரி சிரஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து 3 வாட்டி பண்ணணும். இது 3 வாட்டியும் பண்ணிட்டு அப்புறமா வேகமா விட்டுறக்கூடாது. பிராணாயாமம் பண்ணி மூச்சை விடும்போது ரொம்ப பொறுமையா விடணும். அப்பதான் வந்து அந்த பிராணாயாமம் வேகமா விட்டா நிஷ்பலம் ஆயிடுறது அப்படின்னு. அதனால பொறுமையா அந்த மூச்சை மெதுவா விடணும். அதுக்கப்புறம் பிராணாயாமான் தாரயேத்ரீன் யதாவிதி சமாஹிதா அஹோராத்திர கிருதம் பாபம் தத்க்ஷணாதேவ நஷ்யதி ஆத்மசுத்தியர்த்தம் ஆத்மசுத்தியே துவாதசபிகி சதுர்விம்சாத் பரந்தபக அப்படின்ற. இதுல என்னன்னா பிராணாயாமத்தை யார் அந்த மாதிரி மூச்சை பிடிச்சிண்டு 3 வாட்டி யார் பிராணாயாமம் பண்றாலோ ராத்திரி கார்தானம் ஒரு நாள் பண்ண பாபங்கள் அந்த க்ஷணத்திலேயே போயிடுறது அப்படின்ற. இது சந்தியாவந்தனத்துல மட்டும் அப்படின்றது, தனியா பண்ணாலுமே அந்த பாபம் போயிடுறது அப்படின்ற. அதே மாதிரி 12 ஆவர்த்தி பண்ணோம்னா ஆத்ம சுத்தி ஏற்படுறது அப்படின்ற. 24 வாட்டி பண்ணோம்னா தபஸ் சக்தி அவனுக்கு ஏற்படுறது அப்படின்ற இந்த பிராணாயாமத்தில். அதே மாதிரி இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரல் சேரக்கூடாது. இந்த விரல் சேராம பிராணாயாமம் பண்ணணும். வலது மூக்குல வந்து முதல்ல இடது மூக்கை இந்த 2 விரலால சுண்டு விரலாலையும் மோதிர விரலாலையும் நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு மூச்சை விட்டுட்டு, அதுக்கப்புறம் கட்ட விரலால வலது மூக்கை பிடிச்சிட்டு மூச்சை இழுத்துண்டு, அதுக்கப்புறம் இந்த 2 விரல் சேராம அப்படி கூட வச்சுக்கலாம், இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம். என்னன்னா அதோட சம்பந்தமே வந்து அந்த கட்ட விரல்லையோ மூக்குலயோ எதுலயும் பற்றக்கூடாது. அப்படி மூக்குல பட்டா அதுவும் வந்து சதுர்த்த வர்ணம் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்ற. அது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சாஸ்திரத்துல. அதனால பிராணாயாமம் பண்ணும்போது அது ஜாக்கிரதையா பண்ணணும். இந்த 2 விரலை சேர்ந்து பண்ணிடவே கூட, இப்படி 4 விரலையும் சேர்த்து பண்றேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஒண்ணு இப்படி நல்லா அமுக்கி வச்சுட்டு இந்த கட்ட விரலுக்கும் சம்பந்தம் இல்லை பாருங்க, இப்படி வச்சுன்னு பண்ணணும். இல்லைன்னா அவர் பண்ண மாதிரி இப்படி பண்ணலாம், இப்படி வச்சுன்னு பண்ணலாம் பிராணாயாமம். அங்குஷ்டானாமிகாபியாந்தோ தசைவச்ச கனிஷ்டிகா பிராணாயாமஸ்து கர்த்தவ்யா மத்தியமாம் தர்ஜனீம் வினா. இந்த நடு விரலும் தர்ஜனி இந்த விரலும் விட்டுட்டு பண்ணணும் பிராணாயாமம். தர்ஜனி மத்தியோர் யோகம் பிராணாயாமே து வர்ஜயேத் தர்ஜனீம் மத்தியமாம் ஸ்பிருஷ்டுவா ஜபன் சூத்ர சமோ பவேத் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த இடத்துல. அதனால அதை கவனமா வந்து அந்த 2 விரலமும் படாம பண்ணணும். அதே மாதிரி இந்த பிராணாயாமத்தை சொன்ன மாதிரி 10 ஆவர்த்தி பண்ணணும். 10 ஆவர்த்தி 3 4 3. அதை வந்து பெரியவாள்கிட்ட கேட்டுட்டு எப்படி அவளுக்கு எப்படி சொல்லி தராளோ அவ பெரியவாள்கிட்ட போய் கேட்டுன்னா அந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆயாது வரதா தேவியின் காயத்ரி ஆவாகனம் பண்ணணும். காயத்ரி ஆவாகனம் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, நம்ம கேட்கிற வரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காயத்ரி ஆனவனும், அக்ஷரமா நாசமற்றவாளா இருக்கக்கூடிய காயத்ரி ஆனவனும், அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் பிரம்மத்துக்கு சமமா இருக்கக்கூடிய என்ன பரபிரம்மம் தான் அது. அந்த அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் சந்தஸுக்கெல்லாம் மாதாவான காயத்ரி, எல்லா சந்தஸுக்கும் வந்து காயத்ரி தான் தாய். அந்த மாதிரி காயத்ரிய வந்து அந்த காயத்ரியும் சந்தசா மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனா ஒண்ணு இந்த மாதிரி உபாசனம் பண்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் காயத்ரியை ஸ்துதி பண்றோம். ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி, எல்லா தேவதைகளுக்கும் நீ தான் இருப்பிடமா இருக்க, தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி, எல்லா இந்த உலகமா நீ தான் இருக்க, சர்வமசி சர்வாயுகு எல்லாமாவும் நீ தான் இருக்க. அப்பேற்பட்ட இந்த காயத்ரியினுடைய அந்தர்யாமியான பரமாத்மாவை இங்க வாங்கோ ஆவாகனம் பண்றோம். ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் சாவித்ரி மாவாகயாமி சரஸ்வதி மாவாகயாமி, காயத்ரி மாவாமி சாவித்ரி மாவாமி சரஸ்வதி மாவாகயாமி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி காயத்ரி ஆவாகனம் பண்ணிட்டு அதுல வந்து சம்பிரதாயமா என்ன சொல்றாங்கன்னா, மானசீகமா அவளுக்கு இப்போ ஒரு தேவதையா இப்போ ஒரு பிள்ளையார் ஆவாகனம் பண்றோம். பிள்ளையார் ஆவாகனம் பண்ண உடனே நேரா நம்ம அடுத்த காரியத்துக்கு போறது இல்லை. அந்த பிள்ளையார் வந்த உடனே அவருக்கு ஒரு ஆசனம், அவருக்கு ஒரு அர்க்கியம் பாக்கியம் இந்த மாதிரி எல்லாம் சமர்ப்பிச்சு அவருக்கு ஒரு மானசீகமா இந்த இடத்துல பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எதுவும் எடுத்து ஜலத்தால அந்த கிரியை பண்ண முடியாது. மனசுலயே அவளுக்கு வந்து எல்லா உபச்சாரங்களும் பண்றோம் அப்படின்ற ஒரு தியானத்தோட அந்த காயத்ரி ஆவாகனம் பண்ண உடனே அந்த தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பி அந்த சாவித்யாரிஷி விஸ்வாமித்ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன விசாரம் வருதுன்னா, காயத்ரி 24 அக்ஷரம், ஆனா வரேண்யம் அப்படின்றதுனால அது 23 அக்ஷரமா ஆயிடுது. அதனால என்ன பண்றான்னா, இந்த 24 அக்ஷரம் இல்லாம 23 அக்ஷரமா இருந்தா ஒரு மாதிரி சந்தஸும் சந்தஸ்லயே தான், அதே மாதிரி ஜாஸ்தியா இருந்தா இன்னொரு சந்தஸ் 25 அக்ஷரமா இருந்தா காயத்ரியிலேயே இன்னொன்னு சேர்த்துக்கும். நிச்சிருத் புரிஜவ் அப்படின்னு சொல்ற. என்னன்னா புரிஜவ்னா ஜாஸ்தியானா, கம்மியான நிச்சிருத்துண்டு. இப்ப வந்து அங்க பிராணாயாமத்துல பண்ணும்போது பிரணவம், அதே மாதிரி வியாகிருதி, காயத்ரி, சிரஸ் பண்றோம் இல்லையா, அந்த 10 பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரணவசிய ரிஷிப்ரம்மாலாம் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல வெறும் காயத்ரி சந்தகா தான்.
இந்த ஜபத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா அங்க வந்து நிஜித் காயத்ரி சந்தகா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்க வந்து 23 அக்ஷரம் தான் நம்ம பண்றோம் ஜபம். வைஷ்ணவால இது என்ன பண்றாங்கன்னா அந்த எழுத்தை மாத்துறதுக்கு உண்டான ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால அந்த இடத்துல நீ ஆக்கிட்டு அவ வந்து நேரா காயத்ரி சந்தகா, காயத்ரிக்கு என்ன அந்த லட்சணமோ அந்த 24 அக்ஷரமும் அந்த அக்ஷரத்தோடய அவ பண்றா வைஷ்ணவாள். ஆனா வந்து பெரும்பாலும் எல்லாரும் பார்த்தோம்னா நிஜருத் காயத்ரி சந்தகான்னு தான் சொல்லி பண்ணணும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வெறும் காயத்ரி சந்தகான்னு சொன்னா அது தப்பா போயிடும். என்னன்னா காயத்ரி பண்ணும்போது அந்த காயத்ரியோட அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த தேவதை யாரு, ரிஷி யாரு, சந்தஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு தான் காயத்ரி மந்திரத்தோட அர்த்தத்தையும் இந்த ரிஷி தேவதா சந்தஸ் அனுசந்தானம் பண்ணிட்டு தான் காயத்ரி ஜபமே பண்ணணும். நேரா நம்ம அப்படியே பண்ணிடக்கூடாது காயத்ரி ஜபம். அதே மாதிரி காயத்ரி வந்து 3 நாமத்தோட இருக்கா. என்னன்னா கார்த்தால வந்து காயத்ரி, மத்தியானம் வந்து சாவித்ரி, சாயந்தரம் வந்து சரஸ்வதி அப்படின்ற நாமத்தோட இருக்கா. அதே மாதிரி கார்த்தால குமாரியா இருக்கா, மத்தியானம் யௌவன யுவதியா இருக்கா, அதே மாதிரி விருத்த ஸ்திரீயா இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அது தியான ஸ்லோகத்துல சொல்றா. அதே மாதிரி நம்ம காயத்ரி ஜபம் பண்ணும்போது என்ன மனசுல என்ன அர்த்தத்தோட பண்ணணும்னா விரிவா இங்க சொல்லல. ஒரு சாதாரணமா சின்னதா பெரிவாள்லாம் சொல்றத சொல்றேன். இந்த யோதேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரையே தஸ்யேத் பர்கா தத்வரேண்யம் உபாஸ்மகே அப்படின்ற. இதனால என்ன தெரிஞ்சு இந்த காயத்ரியோட அர்த்தத்தை இந்த மாதிரி ஸ்லோகத்துல சொல்றாரு. என்னன்னா யார் நம்மளெல்லாம் வந்து சிருஷ்டி பண்றாலோ, நம்ம இல்லை இந்த ஜகத்தை யார் சிருஷ்டி பண்றாலோ அவளும், அதே மாதிரி யோதேவ சவிதா இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றவாலும் நம்ம சர்வாந்தரியாமியா இருக்கக்கூடிய இந்த பகவான் இருக்காரு இல்லையா, நமக்கு உண்டான தோஷங்கள் நம்மளுடைய பாபங்கள் இதெல்லாம் வந்து அவரை வந்து தீண்டவே தீண்டாது. அந்த மாதிரி சுத்தனா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவையும், அதே மாதிரி நமக்கு வந்து தர்மத்தையும் நல்ல புத்தியும் கொடுக்கறது. பிரேரையே தஸ்ய எத்பர்கா, நம்மளுடைய பாப்பங்களை போக்கி நமக்கு நல்ல புத்தியையும் நல்ல தர்மத்துல போகிறதுக்கு உண்டான வழியை காமிக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய தேஜஸை நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னுதான் வந்து காயத்ரியோட அர்த்தத்தை மனசுல அனுசந்தானம் பண்ணிட்டு, இது வந்து சாஸ்திரத்துல வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த தத்சவிதூர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு எழுத்துக்குமே அர்த்தம் சொல்லியிருக்காரு. அந்த அர்த்தத்தெல்லாம் நம்ம இது பண்ணணும்ன்ற வந்து பெரிய விஷயம். அது நிறைய படிக்கணும். ஒரு போய் வாத்தியார்கிட்ட போய் கத்துனா அதை வந்து என்னன்றத சாஸ்திர ரீதியா தெரிஞ்சுக்கணும். இது வந்து சாமான்யமா பெரிவாள்லாம் வந்து ஒத்துந்த ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்துலதான் நம்மளை படைத்தவனா அந்த பெருமானையும் அந்த பகவானையும், அதே மாதிரி நமக்கு நல்ல வழி நல்ல புத்தியை கொடுத்து அந்த வழியில அழிச்சுன்னு போற அந்த பரமாத்மாவினுடைய தேஜஸ தியானம் பண்றோம் அப்படின்ற ஒரு மனசோட நம்ம காயத்ரி ஜபம் பண்ணணும். இந்த சாவித்ரி இந்த காயத்ரிக்கெல்லாம் ஒவ்வொரு ரூபத்துக்கும் என்னென்ன காரணம்ன்றத வந்து ஒரு இது சொல்றாரு. அதுக்கப்புறம் காயத்ரி எவ்வளவு சங்கிய பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இப்ப எல்லாரும் வந்து அவசரமா 10 இல்லைன்னா 28 32 64 அப்படி பண்ணின்னு போறோம். அதுல வந்து சாஸ்திரத்துல அந்த மாதிரி சொல்லல. அஷ்டோத்தர சஹசிரம் வா சதம் அஷ்டோத்தரம் துவா ஜப்யாத் வஷ்டாவிம்சதிம் வாபி பீஜசக்தி கிரமாத் ஜபேத் சஹசிர பரமான் தேவீம் சதமத்தியாம் தசாவராம் காயத்ரீம் வை ஜபேத் வித்வான் தாங்முக பிரயதஸ்திதா அப்படின்ற. அதனால என்னன்னா பொதுவா 3 வேலையையும் 1008 பண்ணணும். அதுதான் வந்து உத்தமமான ஒரு இது. அப்படி முடியல அப்படின்னா மத்தியமாவது ஒரு 108ஆவது பண்ணணும் 3 வேலையும். நான் கார்த்தால பண்றேன், சாயந்தரம் பண்றேன், மத்தியானம் பண்ணல அப்படின்னு இல்லை. இந்த 10 28 32 எல்லாம் என்னன்னா இந்த இது சொன்னோம் இல்லையா, இந்த சூத்தகம் வந்துருது, இப்ப ஆசௌச்சம் வந்துருது, அந்த மாதிரி காலங்கள்ல மட்டும்தான் அது பண்ணணும். இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய காரியங்கள் பண்ண போறோம், ஒரு தர்ம காரியங்களும் பண்ண போறோம், இல்ல ஒரு பெரியவா கூப்பிடுறா, அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப வேகமா போகணும், அந்த பட்சத்துல மட்டும்தான் ஆபத் தர்மம் மட்டும்தான் அது. எப்பவுமே அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. 108ஆவது மத்தியம பட்சமாக நம்ம பண்ணணும். அப்படிதான். அதே மாதிரி காயத்ரி பண்ணும்போது காயத்ரியை சத்தமா பண்ணக்கூடாது. ஜபஸ்து மானச சிரேஷ்டா உபாம்சுர் மத்தியம ஸ்மிருதா உச்சைஸ்து நீத கதிதா அப்படின்ற. எப்படின்னா ஜபம் பண்ணும்போது சத்தமா பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாய் அசைச்சுன்னு மந்திரத்தை வெறுமை மெல்லிசா நம்ம காதுக்குள்ள விழுற மாதிரியும் சொல்லக்கூடாது. ஜபம் பண்ணும்போது மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை தியானம் பண்ணிட்டு தான் பண்ணணும். சத்தமா வந்து வெளியில கேட்கற மாதிரியோ யாருக்கும் பக்கத்துல கேட்கற மாதிரியோ ஜபம் பண்ணக்கூடாது. வாய் அசைக்க கூடாது. அதே மாதிரி காயத்ரி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 கை இருக்கு இல்லையா, ஒரு கையால காயத்ரி பண்ணக்கூடாது. எப்பவுமே 2 கையும் சேர்த்து வச்சுக்கணும். 2 கையும் இப்படி வச்சுன்னு பண்ணக்கூடாது. கொஞ்சம் மடிச்சு வச்சுக்கணும். மடிச்சு வச்சுட்டு 2 கையும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இப்படி சேர்ந்து வச்சுக்க கூடாது. 2த்துக்கும் கேப் இருக்கணும். கேப் இருந்துட்டு தான் காயத்ரி ஜபம் பண்ணணும்.
அது ஒவ்வொருத்தர் சம்பிரதாயப்படி இதுல இருந்து ஆரம்பிப்பா. இப்ப நீங்கெல்லாம் இதுல இருந்து ஆரம்பிப்பேன், வைஷ்ணவாலாம் இந்த சுண்டு வரல்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி முடிப்பா, இது வரைக்கும் முடிப்பா. இது வந்து சம்பிரதாயமா பார்த்து பண்ணிக்கணும். இந்த காயத்ரி எப்படி பண்ணணும்னா அந்த மாதிரி இதா வச்சுன்னு பண்ணணும். கார்த்தால ஒரு பக்கமும் மத்தியானம் ஒண்ணும் சாயந்தரம் ஒண்ணும், அதுவும் சொல்ற. அங்கோலீர்ன வியுஜ்யேத கிஞ்சிதாகுஞ்சிதே தலே அங்குலீனாம் வியோகேது சித்ரேஷு ஸ்ரவதே ஜபஹ கிஞ்சிதாகுஞ்சித தலௌ உத்தானோ சம்ஹதாங்கோலி அசயுக்தௌ கிராணசமௌ பிராதः கிருத்வா கரௌ ஜபேத் பிராதராஸ்ய ஸ்புஷௌ ஹஸ்தௌ மத்தியாஹ்னே ஸ்கந்த சம்ஸ்ருதௌ சாயம் து உதர சஸ்தௌ ஜபேத் யர்த்தோன்யதா பவேத் அப்படின்ற. என்னன்னா கார்த்தால ஜபம் பண்ணும்போது முகத்துக்கு நேரா பண்ணணும். அந்த முகத்துக்கு நேரா பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். முகத்துக்கு நேரா ஏன் வச்சுட்டு நம்ம காயத்ரி ஜபம் பண்றோம்? கார்த்தால எப்ப சந்தியாவந்தனம் பண்ணணும்? நட்சத்திரம் இருக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் உதயம் ஆரம் வரைக்கும் அந்த சூரியனுடைய அந்த பால கிரணம் இருக்கு இல்லையா, அது நமக்கு பட்டா அது தோஷம், அது நமக்கு ஒத்துக்காதுன்றதுனால முகத்துக்கு நேரா பண்ணணும். அதுக்கப்புறம் மத்தியானம் பண்ணும்போது மார்புக்கு நேரா வச்சுன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு நேரா வச்சுன்னு பண்ணணும். அது கீழே இப்படி வச்சுன்னு பண்ணக்கூடாது, இப்படி வச்சுக்கணும், ஸ்ரத்தையா வச்சுன்னு இப்படி வச்சுன்னு பண்ணணும். அதே மாதிரி 2 கை சேரக்கூடாது. இன்னொன்னு காயத்ரி பண்ணும்போது இந்த கைக்கும் வேலை இருக்கு, எண்ணணும் என்னென்ன பண்றோம்னு, அதுவும் சொல்றாரு. இந்த ஜபம் பண்ணும்போது இன்னொரு விசேஷம் இங்க சொல்றார். நான் வந்து காயத்ரி வந்து ஜப மாலையை வச்சுன்னு பண்ணலாமா, துளசி மாலையோ இல்ல ஸ்படிக மாலையோ ருத்ராட்ச மாலையோ வச்சுன்னு பண்ணலாமான்னா காயத்ரி ஜபத்துக்கு மட்டும் அந்த ஒரு விதி கொடுக்கல. காயத்ரி ஜபம் வந்து கையால தான் எண்ணணும். அந்த எந்த ஒரு இதை வச்சும் சாமகிரியை வச்சும் எண்ணக்கூடாது. இந்த பட்டனை வச்சு அதை பண்ணி நான் காயத்ரி ஜபம் பண்றேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது, கையால தான் பண்ணணும் காயத்ரி. அதுவும் சொல்றாரு. பர்வஸ்வேவ ஜபேத்தேவீம் பவித்ராம் வேதமாதரம் நக்ஷமாலாதிபிர் நித்யம் அக்ஷமாலாபிர் நித்யம் இத்தியாக பகவான் மனு சொல்றாரு. அந்த மாதிரி என்னன்னா காயத்ரி வந்து எந்த மாலையை கொண்டும், எந்த மாலையா இருந்தாலும் சரி, விசேஷமான மாலையா இருந்தாலும் காயத்ரி மட்டும் கையால தான் பண்ணணும். அந்த காயத்ரியை வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம பாட்டு வெறுமை எவ்வளவு தோன்றதோ அவ்வளவு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, எண்ணின்னு பண்ணணும். அசங்கியாதாத்து சங்கியாதா சஹசிர குண உச்சியதே சங்கியாதாதபி சாஹசிரா சோர்த புண்ட தனோர்ஜபா. இப்போ சந்தியாவந்தனம் பண்றோம், ஜபம் பண்றது, சந்தியாவந்தனம் பண்ணும்போது நெத்தி எட்டுக்கணும்ன்றது எல்லாருக்கும் சாமான்யமா தெரிய போறது. அது முதல்லயே வந்து இது இருக்கு. நெத்தி வெறும் நெத்தியில மட்டும் ஒரு குங்குமமோ ஒரு சந்தனமோ எட்டுண்டா போதுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. சாஸ்திரப்படி மந்திரவத்தா எவ்வளோ நம்ம எந்தெந்த இடத்துல எட்டுக்கணுமோ அந்த மந்திரத்தை குழைக்கும் போதுல இருந்து ஆரம்பிச்சு எட்டுக்கிற பரியந்தம் அந்த மந்திரத்தோட சேர்ந்து எட்டுண்டாதான் அது வந்து இது. இல்லைன்னா இந்த செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரிதான் நம்ம உடம்புலயும் அடிச்சுப்போம். அதனால அது மாதிரி எடுத்துக்க கூடாது. என்னன்னா மந்திரத்தோட சேர்ந்து அவாளுக்கு சொல்ற மாதிரி என்னென்ன சம்பிரதாயத்துல மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்தந்த அங்கத்துல எட்டுண்டு அப்படி பண்ணினோம்னா எண்ணிண்டு பண்ணினா 1000 மடங்கு 1000 மடங்கு. அதே மாதிரி நெத்தியில ஒழுங்கா எல்லா இடத்துலயும் எட்டுன்னு பண்ணினா அது இன்னும் ஒரு 1000 மடங்கு பலன் தருது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னன்னா வெறும் விபூதி எட்டுக்காம அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, ஒவ்வொரு வேதத்திலயும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. அதனால அந்த மந்திரத்தை சொல்லிதான் நம்ம வந்து எட்டுக்கணும். அப்பதான் அது அந்த காயத்ரி பண்ணணும். அந்த காயத்ரி அந்த ஊர்துவ பண்றோமோ இல்ல பஸ்மதாரணமோ பண்ணிக்காம பண்ணோம்னா பிரயோஜனம் கொடுக்காது. அதனால அதுவும் மனசுல வச்சுக்கணும். நன்னா எல்லா இடத்துலயும் எட்டுக்கணும். வெறும் நெத்தியில மட்டும் எடுக்கிறேன், அதே மாதிரி குங்குமம் எடுக்கிறேன், சந்தனம் எடுக்கிறேன், இதெல்லாம் இல்லை. அவளுக்கு என்ன விதி இருக்கோ அதை வந்து மந்திரவத்தா சந்தனம் என்னத்தை சொல்லி எடுக்க முடியும், நம்ம சொல்ல முடியாது. இப்ப கோபி எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு இது இருக்கு, வைஷ்ணவாளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று மந்திரம் சொல்லி என்னென்ன குழைக்கணுமோ இருக்கு. அதே மாதிரி மானஸ்தோக்கையை சொல்லி பஸ்மத்தை இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எட்டுண்டாதான் மந்திரவத்தா பண்ணினாதான் அந்த ஜபத்துக்கும் பலன். வெறும் நெத்தியில மட்டும் எட்டுண்டா ஜபத்துக்கும் பலன் இல்லை. அதே மாதிரி ஜபம் பண்ணும் போது கையை ஓப்பன்ல வச்சுலாம் பண்ணக்கூடாது. ஓப்பனா வச்சுன்னு பண்றதோ இப்படி மடிச்சுன்னு பண்றதோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வஸ்திரத்தால மூடின்னு தான் பண்ணணும். அதுக்கு காரணம் சொல்றார். ஸ்ரீபும்சாத்மக காயத்ரீம் வஸ்திரேனாச்சாத்யைவ ஜபேத் உதயே பிராமுகஸ்திஷ்டன்னு சங்கியாயைவ ஜபேத் புதஹா அசங்கியாயா பவித்ரஸ்ச ஜபோ நிஷ்பலதாமியாது அப்படின்ற. என்னன்னா சந்தியாவந்தனத்துக்கும் பவித்திரம் உண்டு. ஆத்தமனத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆத்தமனம் பண்ணா பொதுவா நம்ம பவித்திரத்தை அவுத்துடுவோம் இல்லையா, ஆனா சந்தியாவந்தனத்துல மட்டும் பவித்திரத்தோட சேர்ந்துதான் ஆத்தமனம் பூர்த்தியா ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பவித்திரம் போட்டுதான் சந்தியாவந்தனம் பண்ணு. இதுல என்ன சொல்றாரு, ஸ்திரீ பும்சாத்துவமா இந்த காயத்ரி பிரணவம் வந்து புருஷனாவும் காயத்ரி மந்திரம் வந்து ஸ்திரீயாவும் சொல்றதுனால ஒரு ஸ்திரீ புருஷன் சேரும் போது வந்து மறைமுகமா தான் பண்ணணும். அதனால காயத்ரி ஜபம் பண்ணும் போது கையை மூடின்னு தான் பண்ணணும். வெறும் கையை வச்சுன்னு இப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பவித்திரத்தோட சேர்ந்துதான் பண்ணணும். பவித்திரம் இல்லாத யார் காயத்ரி பண்றாலோ அதுவும் வந்து நிஷ்பலதாமி ஆத்து அப்படின்ற. அதனால பவித்திரம் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஒரு பவித்திரமே நம்ம எவ்வளவு நாள் 3 வேலை சந்தியாவனத்துக்கும் ஒரே பவித்திரமே வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே காயத்ரியோட
ரிஷி யாரு, சந்தஸ் யாரு, தேவதை யாரு, அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்றத தியானம் பண்ணிட்டே தான் நம்ம காயத்ரி பண்ணணும். அதுதான் சொல்றாரு. விஜாதவ்யா பிரயத்னேன த்விஜை சர்வ சுபே சுபிஹி ஜபஸ்யானந்தரே வியாக்கியா ஸ்மர்த்தவ்யா அஹர்ஹர் த்விஜஹ ரிஷிச்சந்தோ தேவதாச்ச தியாத்வா மந்திரார்த்தமேவச்ச அனுஷ்டானம் ததः குர்யாத் இதி மந்திரவிதாம் மதம் அப்படின்ட்டு வெறுமை காயத்ரி நான் 108 பண்றேன் 1008 பண்றேன்னா பலன் கொடுக்காது. அந்த ரிஷி யாரு, தேவதை யாரு, சந்தஸ் யாரு, அந்த காயத்ரியோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பரமாத்மாவுடைய தேஜஸை நான் தியானம் பண்றேன். அந்த எப்பேற்பட்ட பரமாத்மான்னு கேட்டா அவர் வந்து நம்ம இந்த ஜெகத்துல சிருஷ்டி பண்றாரு, நமக்கு வந்து நல்ல புத்தியை கொடுக்குறார், நல்ல மார்க்கத்தை கொடுக்குறார், நல்ல தர்மத்தை போற மாதிரி நம்ம பண்ற அப்பேற்பட்ட பரமாத்மாவுடைய தேஜஸை குறிச்சு நம்ம தியானம் பண்றோம் அப்படின்ற ஒரு ஞானத்தோட பண்ணணும் ஜபம் அப்படின்ற. அதே மாதிரி ஜபம் பண்ணும் போது பண்ணக்கூடாததெல்லாம் ஒரு லிஸ்ட் சொல்றாரு. பாதேன பாதக்கிரமணம் மனசோ பரிதோஷனம் ஹஸ்தே நிதானம் ஹஸ்தஸ்ய கிரகக்ஷேத்ராதி சிந்தனம். இப்ப சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம், கார்த்தால மத்தியானம் நின்று தான் பண்றோம் ஜபம், உட்காந்துன்னு பண்ணக்கூடாது. ஜபம்னா எதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஆசன மந்திரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜபம் முடிஞ்சு உபஸ்தானம் பரியந்தம் நின்றுட்டு தான் பண்ணணும். கார்த்தாலையும் மாத்தியானிகத்திலையும். சாயங்காலம் வந்து உட்காந்துக்கணும். உட்காரும் போது இப்போ சப்பளங்கால் வெறுமை மூட்டின்னு உட்காரலாம். அதுலயும் வந்து விசேஷமா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பத்மாசனம் போட்டுன்னு உட்காரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணா ஒரு வசதி அதுக்கு சொல்றாரு. இப்ப வந்து இப்படி சப்பளங்கால் மூட்டின்னு உட்காந்துட்டு இருக்கோம், இப்ப கால் வலிக்கிறது, இந்த காலை இப்படி அமுக்கிக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் வலிக்காம இருக்கணும், அந்த மாதிரி காலால அமுக்க கூடாது. அதே மாதிரி மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது. அது எப்படி இது இப்படிலாம் வந்து மனசுல சிந்தனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹஸ்தத்தினால கையால கையையும் திரும்பி சேர்த்துக்க கூடாது. அதே மாதிரி கையால தொடுறதோ அரிக்கிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரகக்ஷேத்ராதி சிந்தனம், வீட்டை பத்தியோ இல்ல நம்ம வயல் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் பத்தி சிந்தனை பண்ணக்கூடாது சந்தியா ஜபம் பண்ணும் போது. அதே மாதிரி உச்சாரணஞ்ச மந்திரஸ்ய பார்ஷ்வஸ்தைஹி ஸ்ரூயதே யதா நிஷ்டீவனம் ஜிரும்பமானஞ்ச ஹாசம் குரோதம் மதம் க்ஷுதம். இந்த மந்திரம் ஜபம் பண்றோம் இல்லையா, அந்த மந்திரம் பக்கத்துல உள்ளவாளை கேட்கற மாதிரி ஜபம் பண்ணக்கூடாது. அது முன்னாடியே சொல்லிட்டோம், ஜபஸ்து மானச ஸ்ரேஷ்டா. அதனால அந்த இடத்துல இந்த ஜபம் வந்து காதுல அடுத்தவா காதுல விழாத மாதிரி மனசுக்குள்ளேயே, வாயும் அசைக்க கூடாது, மனசுக்குள்ளேயே அந்த ஜபத்தை பண்ணணும். அதே மாதிரி இந்த காரி துப்புற மாதிரி நம்ம அப்படி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியோ, அதே மாதிரி கொட்டாவி விடக்கூடாது, சிரிக்க கூடாது, கோபம் வரக்கூடாது, அதே மாதிரி தும்பக்கூடாது ஜபத்துல. நிஷ்டீவனம் ஜிரும்பமானம் ஹாசம் குரோதம் மதமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாவும் இருந்து அதே மாதிரி தும்பவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் காத்ரஸ்ய சிரசோவாபி வஸ்திராத்யாச்சாதனம் ததா நித்ராஞ்ச டம்பனம் ஆலசியம் குட்யஸ்தம்பாத்யபாசிரயம் அப்படின்ற. இப்ப காயத்ரி ஜபம் பண்ணும்போது நம்ம வந்து போத்தின் பண்ணக்கூடாது. ஒண்ணு யோக வஸ்திரமா போட்டுக்கணும், இல்லைன்னா இடுப்புல கட்டின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை மூடிக்கணுமே தவிர போத்தின்னு பண்ணக்கூடாது, தலையில துண்டு போட்டுதுன்னு பண்ணக்கூடாது அப்படின்ற. அதே மாதிரி தூங்கிடக்கூடாது. காயத்ரி ஜபம் பண்ணும் போது தூங்கிட்டா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சந்தியாவனம் பண்ணணும். திரும்பி காயத்ரி ஜபம் மட்டும் நான் பண்றேன்னு பண்ணக்கூடாது, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சேர்த்து சந்தியாவனம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டம்பமா நம்மள வந்து அப்படியே பட்டாட்டோபமா இது பண்ணிக்க கூடாது, காமிச்சுக்க கூடாது. அதே மாதிரி சோம்பல் முறிக்க கூடாது, சோம்பலாவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த செவுத்துல சாஞ்சிக்கிறதோ தூண்ல சாஞ்சிக்கிறதோ சாஞ்சிட்டு ஜபம் பண்ணக்கூடாது. வர்ஜயேதபி சஞ்சாரம் ஜபஹோ ஹோமாதி கர்மசு எத்தஸ்த பாணி பாதச்ச பார்ஷ்வயோர் அவலோகயன்னு. இந்த ஜபமா இருக்கட்டும் ஹோமமா இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பத்துல நம்ம நடுவுல அப்படியே எழுந்து போக கூடாது. ஜபம் பண்ணிட்டே நடந்து போறேன், நான் கையில ஜபம் பண்ணிட்டே நடந்து போறேன் அப்படின்னு நடக்கக்கூடாது. அதே மாதிரி ஹோமம் நடக்கும் போதும் நடுவுல எழுந்து போக கூடாது. அதே மாதிரி இந்த காலை மாத்தி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த காலை மாத்தியும் வச்சுக்க கூடாது. எப்படி உட்காடுறோமோ அப்படிதான் வந்து பூர்த்தியா அந்த ஜபம் பண்ற வரைக்கும் அப்படியேதான் உட்காந்துக்கணும், காலை மாத்தி வச்சுக்க கூடாது. அதே மாதிரி பவித்திரம் இல்லாமையும் பண்ணக்கூடாது. அபவித்திர கரசங்கியாம் அகுருவன் நன்யமானதா ஜபஹோமாதிக்கம் கருமா அனுத்தரீயச்ச வர்ஜயே அப்படின்ற. பவித்திரம் இல்லாம ஜபஹோமங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரகஸ்தரா இருக்கிறவா வந்து துண்டு இல்லாம உத்தரியம் இல்லாம ஜபம் பண்ணக்கூடாது, எந்த காரியமுமே பண்ணக்கூடாது. அதுல ஜபமா இருக்கட்டும் ஹோமமா இருக்கட்டும் இது பண்ணக்கூடாது. இதுல சொன்னார் இல்லையா பேசக்கூடாது அப்படின்ட்டு, இந்த பேசக்கூடாதுன்ற ஒரு நியமம் வந்து பங்கமாயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சொல்றேன், இந்த விஷ்ணு சூக்தத்துல இதம் விஷ்ணு விசக்கரமே அப்படின்ற மந்திரம் இருக்கு. அது ஹோமத்திலையும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஹோமம் பண்ணும்போது நடுவில் நிறுத்திட்டாங்கன்னா திரும்பி ஆரம்பிக்கும் போது அந்த விஷ்ணு ஸ்மரணம் பண்ணணும். அந்த இடத்துல எதி வாங்னியமோ நஸ்யாத் ஜபஹோமாதி கர்மசு விஷ்ணு சூக்தம் ஜபேத்யத்வா ஸ்மரேத் விஷ்ணு ரமாபதிம் அப்படின்ற அந்த இடத்துல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு திரும்பி நம்ம பேசிட்டோம் தெரியாம பேசிட்டோம்னா திரும்பி அந்த இடத்துல ஆரம்பிக்கணும்.
என்னன்னா இங்க முன்னாடியே சொல்லிட்டாரு, பக்கத்துல உள்ளவாளை பார்க்க கூடாது, அவள்கிட்ட அவளோட இது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்க கூடாது அப்படின்றாரு. அதனால அங்கேயே பேசக்கூடாது. அதையும் மீறி நம்ம எங்கேயாவது பேசிட்டோம்னா இந்த விஷ்ணு ஸ்மரணமான அந்த மந்திரத்தை சொல்லி திரும்பி ஜப்பம் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த தொப்புளுக்கு கீழே உள்ள இடத்த நம்ம தொடக்கூடாது. கை கால் முட்டியோ காலையோ எதையும் தொடக்கூடாது. அப்படி தொட்டுட்டோம்னா போய் கை கால் அலம்பிக்கணும். அதே மாதிரி शूद्राण्य पतितश्वादि दर्शते जपमध्यता दर्शने जपमध्यतः जपेदातम्य संभाष्य तैस्नात्वाच पुनर्जपेत. இந்த மாதிரி சில சதுர்த்த வர்ணங்களை பார்த்துட்டோம்னா, அவளை பார்த்துட்டோம்னாலோ இல்ல பதித்தால போய் பார்த்துட்டோம்னாலோ நம்ம வந்து ஸ்வானத்தை பார்த்துட்டோம்னாலோ ஆச்சமனம் பண்ணணும். அவளோட பேசிட்டோம்னா போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி ஜபம் பண்ணணும். அப்படியே பண்ணக்கூடாது. அதனால நம்ம எப்படி பண்ணணும்ன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஜபம் பண்ணும்போது பெரியவா யாராவது வந்துடுறா. ஜப மத்தியே சமாகச்சேத் எதி பாகவதோத்தமஹ தம் பிரணம்யாபிவாத்யாய யோகக்ஷேமஞ்ச கீர்த்தயேத். ஜப மத்தியே குருர்வாபி வைஷ்ணவோ எஸ் சமாகதः சம்பாஷனாதி பூஜாந்து தஸ்ய கிருத்வானுமான்யச்ச அனுஷ்ராவிய ததः கிருத்வா ஜபசேஷம் சமாஹிதः அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இப்ப பெரியவா ஒரு நன்னா படிச்சவர் வந்திருக்கார், இல்லைன்னா ஒரு பெரியவா வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நான் ஜபம் தான் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்து கிராஸ் பண்ணி போனாலும் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்தவாளை நம்ம போய் வாங்கோன்னு உபச்சாரம் பண்ணி அவளை உட்கார வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஜபம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள்கிட்ட பிரார்த்தனை, அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இதை சொல்லிட்டு நம்ம வந்து மேல ஜபம் பண்ணணும். அவளுக்கு வந்து இந்த நியமம் கிடையாது. இது முன்னாடி சொன்னா இல்லையா, அவ வந்துட்டான்னா அவளுக்கு அந்த மாதிரி அவளை வந்து இது பண்ணக்கூடாது. அவளுக்கு உண்டான உபச்சாரத்தை பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஜபத்துக்கு உண்டான போது, ஜபம் உண்டான சமயத்துல எப்படி உட்காந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு தான் ஜபம் பண்ணணும். அசையறதோ ஆடுறதோ கழுத்து அசைக்கிறதோ இந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அப்படியே உட்காந்துட்டு ஜபம் பண்ணணும். சாயந்தரமா இருந்தா கார்த்தலையா இருந்தா நின்றுண்டு அதே மாதிரி ஜபம் பண்ணணும். இந்த ஜபம் அப்படின்ற சப்தத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, ஜன்னா ஜன்ம விச்சேதா அப்படின்றது. அதே மாதிரி பனால வந்து பாபநாசனம் அப்படின்றது. ஜன்ம விச்சேதம்னா என்ன, நம்மளுடைய பிறவியை அழித்தல், இதுக்கப்புறம் நமக்கு பிறவி வேண்டாம்ன்ற ஒரு இதுவும். அதே மாதிரி பாபநாசனம், இந்த பாபங்களும் போறது இந்த ஜபம் பண்றதுனால இந்த இந்த இதுவும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது இந்த ஜப அப்படின்ற சப்தத்தோட அர்த்தமா சொல்ற. இதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். இதுல வந்து வைஷ்ணவாளுக்கு வந்து அவ சம்பிரதாயப்படி அஷ்டாட்சரம் இருக்கு. அதே மாதிரி ஸ்மார்த்தாளுக்கும் பஞ்சாட்சரம் பண்றா, அஷ்டாட்சரமும் பண்றா. அவ வந்து சந்தியாவனத்துக்கு அப்புறம் பண்ணுவா. வைஷ்ணவா என்ன பண்ணுவான்னா இந்த இடத்துலயே வந்து அஷ்டாட்சரத்தையும் காயத்ரிக்கு சமமா, காயத்ரி எவ்வளவு பண்றாலும் அதுக்கு மாதிரி அதே அளவு இதுவும் பண்ணணும், அஷ்டாட்சரமும். மாத்வா என்ன பண்ணுவான்னா காயத்ரி 24 அக்ஷரம், அதனால அவ மும்மடங்கு இதை பண்ணுவா, எதை, அஷ்டாட்சரத்தை. அந்த மாதிரி சொல்லியிருக்கு விசேஷமா. இந்த அவளுக்கு மட்டும் அந்த நியமம் இருக்கு, அதுக்கு சாஸ்திரமும் இருக்கு. அந்த மாதிரி அதை பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பி பிராணாயாமம் பண்ணிட்டு அந்த ஆவாகனம் பண்ணும் இல்லையா காயத்ரிய, அந்த காயத்ரிய உத்வாசனம் பண்ணணும். உத்வாசனம் பண்ணணும்னா அந்த உத்தமேஷிக்கிரிய தேவின்னு அந்த ரிஷி தந்தை சொல்லி உபஸ்தானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த காயத்ரியை அனுப்பணும். திரும்பி எல்லா இடத்துக்கும் வேற எல்லா பிராமணாலும் பண்றா, நீ அங்க போய் வந்து நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அவளை அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கார்த்தால ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு உபஸ்தானம் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அவாவா வேதத்துக்கு உண்டான உபஸ்தானத்தை சொல்லிட்டு அந்த உபஸ்தானத்தை முடிச்சுக்கணும். உபஸ்தானம் முடிச்ச உடனே என்ன சொல்றாருன்னா தேவதா வந்தனம் அப்படின்னு சொல்றாரு. தேவதைகள் சந்தியா, காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி 4 சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லா தேவதையும் சேர்ந்து பண்றோம். என்னன்னா ததஸ்தஸ்மை நமஸ்கிருத்திய சதுசந்தியாதி தேவதாக பிரதட்சிண நமஸ்காரைஹி சந்தியாத்யா பஞ்சதேவதாக அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த எல்லா இடத்துலயும் சந்தியாயை நமஹா, ஓம் சந்தியாயை நமஹா, ஓம் சாவித்ரியை நமஹா, ஓம் சரஸ்வதியை நமஹா, ஓம் சர்வாபியோ தேவதாபியோ நமஹா, இந்த சர்வாபியோ தேவதாபியோ நமஹாவும் சேர்த்துக்கணும். எல்லா தேவதைகளும் நமஸ்காரம் பண்றேன். அதுக்கப்புறம் திக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கார்த்தால எந்த திக்குல பண்ணணும், ஆந்தியானிகம் எப்படி பண்ணணும், சாயங்காலம் எப்படி பண்ணணும் அப்படின்றது. கார்த்தால கிழக்க பார்த்து பண்றோம். கிழக்கு எது அப்படின்னு கேட்டா இப்போ இதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா கிழக்குல சூரியன் இப்ப எங்க உதிக்கிறார், அந்த பக்கம் இருக்கார். சோ இது கிழக்கா அப்படின்னு கேட்டா கிழக்கு இதுதான். சூரியன் அந்த பக்கமா ஒழிக்கிறார், கிழக்குலயே அந்த பக்கமா ஒழிக்கிறார். இது வர சவுத்த பார்த்து அந்த வழியா வர, ஓகேவா. அதனால திக்குக்கு வந்துடும் கிழக்கு. அதே மாதிரி ராட்சியை திசை நமஹா, தட்சிணாயை திசை நமஹா, பிரதீட்சை திசை நமஹா, உதீட்சை திசை நமஹா. இதுலயே அந்த காமோகாரிசைன் மன்யூரகாரிசைன் நமோ நமஹான்ட்டு நம்மளுடைய அந்த இது அந்த ஒரு இதையும் அங்க ஜபம் பண்ணிட்டோம். முதல்ல அந்த தேவதாவந்தனம் ஆன உடனே ஒரு அபிவாதனம் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த திக்பந்தனங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் 7 இடத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பிராச்சீதிக் தட்சிணாதிக்ஷ பிரதீச்சீதிக் ததோத்தரா ஊர்த்வாதராந்தரிக்ஷஞ்ச திச சப்த பிரகீர்த்திதாக ஆசாம் சந்தியா திவன் மந்திரான் உக்வா கிருத்வா பிரதட்சிணம் அப்படின்னு இந்த 7 இங்க சொல்றா.
நம்ம வழக்கத்துல பூமியை நமஹா விஷ்ணுவே நமஹா அப்படின்றத சேர்த்துப்போம். இந்த இடத்துல இந்த 7 திக்பந்தனத்தையும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இது எல்லாத்துலயும் சொன்ன மாதிரி திரும்பி அந்த பரமாத்மாவை தான் நம்ம தியானம் பண்றோம். அந்த பரமாத்மா யாருன்னா தியேயசதா, அந்த தியேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி, அந்த சூரியனுக்கு அந்த மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணஹா சரசிஜாசனஹா சன்னிவிஷ்டஹா கேயூரவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்லிட்டு அவரை தியானம் பண்றோம். இதுலயே என்ன நமக்கு கிடைக்கிறதுனா, நம்ம வந்து சரணாகதன் ஆகிடுறோம். நம்ம வந்து சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள் எல்லாம் ஆசை வரக்கூடாதுன்றதையும் வந்து சந்தியாவந்தனத்திலே சொல்றாரு. என்ன சொல்றார்? கிரீட்டி ஹாரி கிரண்மய வபுஹோ திருத சங்கச்சக்கரஹா சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம், எங்களை காப்பாத்தி நாங்க சரணம் எழுதிட்டோம், நீ என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? சரணாகதியும் நம்ம சந்தியாவந்தனத்திலேயே வந்துடுறது. அதே மாதிரி அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணணும், இதனால என்ன பலன்கள் கிடைக்கிறதுன்றதும் வந்துடுறது. ஜபம் தபஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு கிடைச்சிடுறது. யோகமும் இந்த பிராணாயாமதிகள்னால யோகமும் இந்த மாதிரி சந்தியாவந்தனத்துக்குள்ளேயே இத்தனையும் அடங்கி இருக்கிறதுனால சந்தியாவந்தனம் ஒண்ணு மட்டும் நம்ம கரெக்டா பண்ணினோம்னா நமக்கு எல்லாமே சித்திக்கும். அதனால இந்த சந்தியாவந்தனத்தை அந்த இது சொன்ன உடனே கடைசியில இப்ப உடனே இங்க வந்து இது எதுக்கு சொல்றோம்னா, இப்ப பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நீங்க சொல்றேன், வைஷ்ணவா வந்து ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்றா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றா. ஆனா இது எல்லாமே இந்த ஸ்லோகத்திலேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுறது. யாருக்கு போய் சமர்ப்பிக்கிறோம்? ஆகாஷாத் பதிதந்தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு நம்ம என்னென்ன தேவதைய மனசுல நம்ம யார வேணா தியானம் பண்ணிக்கலாம். காயத்ரியா வந்து விஷ்ணுவை தியானம் பண்ணிக்கலாம், சிவனை தியானம் பண்ணிக்கலாம், அவ சம்பிரதாயப்படி எப்படி வேணா விஷ்ணுவ நம்ம காயத்ரியை தியானம் பண்ணிக்கலாம். ஆனா நீ எந்த தேவதையை நீ வந்து நமஸ்காரம் பண்ணாலும் கடைசியா அதை வந்து கேசவனை தான் போய் சேர போறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அங்க ஒரு அபிவாதனம். சந்தியாவந்தனத்திலையும் சமிதாதானத்திலையும் இந்த மாதிரி சில கர்மாக்கள்ல தான் அபிவாதனம் உண்டு. அதனால அபிவாதனம் பண்ணிடணும். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ரிஷி என்னென்ன அந்த ரிஷிகள் எல்லாமும் யாரு, அவளுடைய குணங்கள் என்ன, அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் அபிவாதனம் பண்ண உடனே திரும்பி ஆதமனம் பண்றோம். ஆதமனம் பண்ண உடனே இந்த காயன வாஜாமனு சொல்லி அது எல்லாமே வந்து என்னால உடம்பால என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றா. இதே வைஷ்ணவால் என்ன பண்றான்னா இந்த ஆகாஷாத் பதிதன் தோயமும் பண்ண மாட்டா, காயன வாசாவும் பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டா அவ சாத்விக தியாகம்னு ஒண்ணு பண்றா. சாத்விக தியாகம்னா என்னன்னா, நான் பண்ணி உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப காயன வாசாவா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அந்த ஆகாசத்துக்கு எதா இருந்தாலும் நான் பண்ணி பண்றேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஞானம் நமக்கு வரக்கூடாது. எனக்கு நீ என்ன பிரேரணை பண்ணி நீயா என்ன பண்ண வைக்கிற, உன் காரியத்தை நீயா பண்ணிக்கிற. ஸ்வஸ்மே ஸ்வப்ரீதையே, உன்னுடைய பிரீதிக்காக ஸ்வஸ்மே ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரியத்தை நீயே பண்ற, ஸ்வயமேவ முடிக்கிற, ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு அந்த ஞானத்துலதான் நம்ம சந்தியாவந்தனம். இது வைஷ்ணவாளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எப்படின்னா காமியமா எனக்கு இந்த பாப்பங்கள்லாம் போறது நிஷ்காமியமா பண்ணணும். அப்பதான் வந்து அது பேர் என்ன, கடமை இசை பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்றா இல்லையா? அது மாதிரி நமக்கு இது வந்து வேதம் விதிச்செடுத்து அதனால இந்த சந்தியாவந்தனத்தை நம்ம விடாம பண்ணணும். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், அந்த பிரயோஜனம் கிடைக்கும்ன்றதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதை வந்து பகவான் தான் நம்மளை பண்ண வைக்கிறார், பகவானோட பூஜையா தான் இதை நம்ம பண்றோம் அப்படின்ற ஒரு ஞானத்தோட தான் எந்த கர்மா. இப்ப ஒரு யாகம் பண்றோம், அந்த யாகத்தினால சொர்க்கம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் வேதம் சொல்றது. அந்த வேதம் சொர்க்கம் கிடைக்கணுமே அந்த யாகம் பண்ணக்கூடாது. அந்த யாகமும் வந்து பகவானுக்கு பிரீத்திக்காக தான் அந்த யாகம் பண்ணணும். அப்படின்ற ஒரு சொந்தத்துக்காக பண்ணக்கூடாது எந்த ஒரு காரியமுமே வந்து. அதுதான் சொல்லியாச்சு இல்லையா முதல்ல, பிராமண சரீரோயம் நோபோகாய கல்பத்தை, எனக்கு இந்த சுகத்தை கூட அந்த சுகத்தை கூட இந்த மாதிரி எந்த இதுவுமே நம்ம பிரார்த்திச்சுக்க கூடாது. அதனாலதான் கோவில்ல கூட சில பேர் பார்த்தோம்னா சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்வா. அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா நமக்கு வந்து என்ன வேணும் என்ன வேண்டாம்னு கேட்க தெரியாது. ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியும், என்ன கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்ன்றது அவனுக்கு தெரியும். அதனால நம்ம வந்து நம்மளுடைய அல்பமான ஆசைகள் எல்லாம் போய் இதுல சேர்த்து இந்த சந்தியாவந்தனம் பண்ணா இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அப்படின்ற ஒரு சிந்தனையோட பண்ணக்கூடாது. நம்ம ஃபுல்லா நிஷ்காமியமா தான் இந்த கர்மாவை பண்ணணும். இந்த கர்மா பண்ணதுனால என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது, இது லோகத்துக்கும் வந்து அனுகூலமா இருக்கு. அதனால இந்த காயனவாசா பண்ணிடுறோம், காயனவாசா பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னு கேட்டா அப்படியே கிடையாது. அந்த ஜபம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்தலத்தை புரோக்ஷனம் பண்ணணும். புரோக்ஷனம் பண்ணணும்னா அதுல இருந்து பாதி பலன் தூக்கின்னு போறதுக்காக நிறைய தேவதைகள்லாம் இருக்கா, அவ எடுத்துன்னு போயிடுவான். அந்த ஜலத்தை நம்ம வந்து புரோக்ஷனம் பண்ணணும். அதுக்கு ஒரு மந்திரம் சொல்ற, அத்தியானோ தேவ சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை வந்து ஹிருதயத்துல வச்சுன்னு போறான். அந்த புரோக்ஷனம் பண்றது ரொம்ப முக்கியம். காயனவாசா பண்ணதுக்கு அப்புறம் அதை பண்ணணும். இல்லைன்னா அந்த பலன் நம்ம பண்ண சந்தியாவந்தனத்தோட பாதி பலன் போயிடுறது அப்படின்றது சாஸ்திரம்.
அதனால காயத்ரிக்கு சமமா எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. காயத்ரிக்கு சமமா 3 வேதத்தையும் வைக்கிறா, அங்கத்தோட வைக்கிறா, காயத்ரி ஒரு தராசுல வைக்கிறா. இது ரெண்டுத்துக்கும் சமமா, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா ரெண்டும் சமமா தான் இருக்கு. காயத்ரி ஒரே இருக்கு, ஒரே மந்திரம், 3 வேதம் அங்கத்தோட சேர்ந்து இருக்கு. ஆனா காயத்ரி வந்து சமமா இருக்கு. அப்படின்னா காயத்ரியோட இதை நீங்க எப்படி பாத்துக்கோங்க. காயத்ரி வந்து நம்ம விடாம பண்ணினாதான் நம்மளுடைய பாப்பங்களும் போய் நம்ம அந்த தேஜஸ் சொன்னோம் இல்லையா, தியானம் பண்ணி பண்ணணும்ட்டு, அந்த தேஜஸ் நமக்கு இன்னும் புத்தியை நல்ல இதா கொடுப்பார். நல்ல காரியங்கள்ல பிரவர்த்திக்கணும், நல்ல இதுல பண்ணணும் அப்படின்னு கொடுத்து அந்த இதுல பிரவர்த்திக்கணும் நம்ம. அப்படி காயத்ரி விடாம பண்ணணும். இத வந்து இன்னைக்கு இங்க கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் நாளைக்கு வந்து ஆத்துல போனா பொம்மநாட்டிகளா இருந்தா புருஷாலையும் அவ பசங்களையும் வந்து இது பண்ணணும். ஏன்னா 7 வயசுக்கு உபநயனம் ஆயிடுறது. நம்மளுடைய பிராமணனுடைய ஒரு வாழ்க்கையே எப்படி இருக்கணும்னா, உபநயனம் ஆயிடுறது 7 வயசுலயோ 8 வயசுலயோ உபநயனம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அவன் வந்து ஆத்த விட்டுட்டு பாடசாலைக்கு போறான். பாடசாலைக்கு போய் அங்க அத்தியனம் பண்றான். அதே ஒரு பெரிய தியாகம். அந்த தியாகத்துல என்ன பண்றான், இன்னும் இப்ப வெளியில உள்ள பசங்கள்லாம் வந்து என்னன்னா, என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா டிவி பார்க்கலாம், எப்படி வேணா விளையாடலாம். ஆனா அவளுக்கு அப்படி கிடையாது. ஆகாரத்திலயும் ஒரு நியமம் இருக்கு. பிராமணன் எல்லாருமே அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி தியாகம் பண்ணி இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும். வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வானுஷ்டீயதாம் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த வேதத்துல உள்ள கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணணும். வெறும கல்யாணம் ஆயிடுத்து, இப்ப சந்தியாவனம் பண்றான் ஒரு பிரம்மச்சாரி பையன் ஆத்துல, இப்ப ஸ்கூல் போற பையன், அவன் வெறும் சந்தியாவனம் மட்டும் பண்ணலாமா? ஏதோ ஆரம்ப காலத்துல சந்தியாவனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சந்தியாவனம் கொஞ்சம் நன்னா பண்றோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணும். அதே லெவல்லே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சமிதாதானம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா, எல்லாராலையும் அந்த காரணமே இல்லாம ஷடங்கோ வேதோ அத்தியேதவ்யான்னு சொல்லியிருக்கா இல்லையா. அதனால எல்லாரும் வேதமும் உபயுக்தமாவாத அவாவாளுடைய சாக்கையே கொஞ்சம் அத்தியனம் பண்ணணும். அந்த அத்தியனம் பண்ணி அந்த பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு பண்ணணும். பிரம்ம யஜ்யமும் நித்திய கர்மா. எப்படி சந்தியாவந்தனம் டெய்லி பண்ணணுமோ அதே மாதிரி பிரம்ம யஜ்யமும் நித்தியமா பண்ணணும். அந்த வைஸ்வதேவமும் நித்தியம் பண்ணணும். அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணணும்னா வேதம் சொல்லணும். அதுல வேதம் சொல்றதுக்கு நமக்கு வேதம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அவாவா வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்யம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆத்தியானிகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் வைஸ்வதேவம் பண்ணணும். பிரம்மச்சாரிகளா இருந்தா பிக்ஷாச்சாரியம் பண்ணி தான் சாப்பிடணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னா நம்ம கால பரியந்தம் வந்து நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வந்து சொல்லிடுது. இப்ப கிரகஸ்தாலா இருந்தா கல்யாணம் ஆடுது, அவுபாசனம் பண்ணிட்டு இருக்கா, தரிசஸ்தாலிபாகம் பூர்ணமாச ஸ்தாலிபாகம் பண்றா, அதுக்கப்புறம் ஆக்ரேனம் பண்றா, சர்ப்ப பலி பண்றா, இப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு இப்ப பாகயஜ்யங்கள் பத்தி சொல்ல போறா இல்லையா. அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆதானம் பண்ணிடணும். ஆதானம் எடுத்த உடனே நான் வந்து கல்யாணம் எடுத்து நான் அவுபாசனம் பண்ணிருக்கேன், 1 வருஷம் பண்ணிருக்கேன், நாளைக்கே நான் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணலாமா? அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு யோகிதையை நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு உண்டான வைராக்கியம் இருக்கணும். எல்லா இடத்துக்கும் போனா சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போய் அடிக்கடி சாப்பிட்றது, இதெல்லாத்தையும் நம்ம விடணும். பேசிக்கா ஒரு சந்தியாங்கம் பண்ணணும்னாலே இந்த யோகிதை எல்லாம், அந்த பூனல் வந்து இந்த மாதிரி கர்மாக்கள், இப்ப மலமூத்திர விசர்ஜனாதிகள்லாம் பண்ணும்போது பூனல் நேரா போட்டுக்க கூடாது. உபவீதமா இந்த மாதிரி சத்காரியங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உபவீதமா இருக்கும். பிதிர்காரியங்கள் பண்ணும்போது பிராச்சீனாவீதமா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நிவீத்தமா பண்ண வேண்டிய காரியங்கள்லாம், பூனல் மாலையா பொண்ணு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் சில இருக்கு. இப்ப ஆபீஸ் போகும்போது சட்டை போட்டுக்கிறோம், ஸ்கூலுக்கு போகும்போது சட்டை போட்டுக்கிறோம், எல்லாத்துக்கும் சட்டை போட்டுக்கிறோம். அப்போ வந்து பூனலை வந்து நேரா போட்டுட்டே நம்ம வந்து அந்த பாத்ரூமுக்கோ எதுக்கோ போனா அந்த பூனலுக்கு அசுத்தி ஏற்படுத்துறது. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த பூனல் திரும்பி மாத்திக்கணும். ஏன்னா அந்த உபவீதம் பின்னதந்தும் ஜீரணம் கஷ்மல தூஷிதம்ன்றாங்க இல்லையா. வாய் கொப்பளிக்காம நம்ம வந்து அந்த திரும்பி மேல சாப்பிட்டாலோ இல்ல எச்சலம் முழுங்கினாலோ அது தோஷம். அதனால அந்த பூனலுடைய பூத்தத்துவம் போயிடுறது. அதனால என்ன பண்ணணும், ஆபீஸ் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருக்கணும். காத்தால சாப்பிட்டுட்டு போயிடுறோம். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணணும், கால் அலம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வியவஸ்தை பண்ணிட்டு கால் அலம்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு, வாய் எத்தனை வாட்டி கொப்பளிக்கணும்ன்றது இருக்கு சாஸ்திரம். அதுவும் வாய் ஒரு வாட்டி கொப்பளிச்சுட்டா போதும், அந்த பூனை இது கிடையாது. அது பேர் என்ன, மூத்திர விசர்ஜனம் பண்ணா 4 வாட்டியும், இது பண்ணணும்னா 16 வாட்டியும் சொல்லியிருக்கா. ஆகாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 16 வாட்டி வாய் கொப்பளிக்கணும், இதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணலைன்னா அந்த பூனைகளுக்கு வந்து சுத்தி இல்லாம போயிடுது. அதனால நம்ம ஆபீஸ் போகும்போதா இருக்கட்டும், ஸ்கூல் போகும்போதா இருக்கட்டும், இந்த பூனலை வந்து நம்ம சரியா போட்டுன்னு மாலையா போட்டுன்னு போகணும். வந்த உடனே ஒண்ணு அங்க சாப்பிட்றதா இருந்தா இந்த மாதிரி கால் அலம்பிண்டு எல்லாத்தையும் பண்ணணும். இந்த மாதிரி சந்தியாவனம் பண்றதுக்கு இதெல்லாமும் முதல்ல ஒரு காரணமா இருக்கு. ஆகாரத்திலயும் நியமமா இருக்கணும், இந்த பூனலையும் நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எல்லாம் வந்து என்ன சொல்றது, ரஜசூலையா இருக்கிறவா பக்கத்துல எல்லாம் நம்ம போகக்கூடாது. இப்ப வந்து அது சகஜமா போயிடுது. அது ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லாம நம்ம வந்து என்னென்ன லிமிட்டேஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்கா அந்த மாதிரி இருந்தாதான் அந்த பூனலுக்கும் சுத்தி, நம்ம பண்ற கர்மா அதுக்கப்புறம் தான் சந்தியாவந்தனம். பூனல் எல்லாம் சரியா இல்லைன்னா சந்தியாவந்தனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சந்தியாவந்தனம் மந்திரவத்தா நான் இந்த இதுல சொன்ன மாதிரி எப்படி சொல்றோமோ அது மாதிரி பண்ணலாம். ஆனா அந்த பூனல் சுத்தி இருக்கா,
அப்படின்னு கேட்டா சுத்தி இல்லைன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால பூணலும் சுத்தமா இருக்கணும். அதனால எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் கேட்டுன்னு இதை மட்டும் கேட்டுன்னு போயிடாம இப்ப என்னென்ன சொல்லியிருக்கோ அதை எல்லாருக்கும் சொல்லி அவாளையும் இந்த வழியில சன்மார்க்கத்துல விடணும். அதே மாதிரி அவ வேதாத்தியனம் பண்ண விடணும். ஏன்னா வேதம் தான் நம்மளை காப்பாற்றும். முதல்லயே அந்த பெரியவா சொன்ன உதாரணத்தை சொன்னேன் இல்லையா, யாரு வந்து முக்கியம் அப்படின்னு கேட்டா வேதம். இந்த இடத்துல நான் இங்க இருந்து ஒரு மந்திரத்தை சொல்றேன்னா அது இந்த லோகத்தையே ரட்சணம் பண்றது. அதனால அக்னிஹோத்திரம் பண்ணா அந்த பஸ்மம் போய் எல்லா இதையும் போய் காப்பாத்துறது அப்படின்லாம் சொல்றது சாஸ்திரம். அதனால வேதம் அத்தியனம் பண்ணணும் எல்லாரும். அப்படி பூர்த்தியா விடுறதுக்கு மனசு இல்ல, வேற லௌகீகத்துலதான் போய் நிறைய இது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஞானம் இருந்ததுன்னா உபயுக்தமாவாத அவளுடைய இப்ப உங்க ஆத்துல ஒரு புண்ணியாவாதனம் பண்றோம்னா கூட நமக்கு மந்திரம் தெரியாது, வாத்தியார் என்ன பண்றாரோ அதுதான் பண்றோம். அது கரெக்டா பண்றாளா தப்பா பண்றாளா தெரியாது. அதனால அதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு உபயுக்தமாவது என்னென்ன பேசிக்கா நமக்கு தெரியணுமோ அது அத்தனையும் தெரிஞ்சுட்டு நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு வேண்டியது என்னன்னா மோட்சம். அதுதான் நமக்கு வேண்டியது. அதுக்கு என்ன விதமா நம்ம போகணும், சன்னியாச பரியந்தம் சொல்றது ஒரு ஒரு மனுஷனோட வாழ்க்கைய கொண்டு போகும்போது இந்த யாகங்கள் அக்னிஹோத்திரம் பண்றோம், அதுக்கப்புறம் சப்த சம்ஸ்தை பண்றோம், அதுக்கப்புறம் அவன் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு அவனுடைய இது வந்து போகணும் அப்படின்றது சாஸ்திரம். அதனால நம்ம இந்த காயத்ரி நன்னா திருடமா ஏதோ பண்றோம், 25 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் ஆகும் 108 காயத்ரி பண்ணி சந்தியாவந்தத்தோட அந்த கார்த்தால மத்தியானம் சாயந்தரம் அந்த ஒரு 1.5 மணி நேரம் நமக்கு இதுக்கு கொடுக்க முடியலன்னா நம்ம வியர்த்தம். வேற எந்த காரியமும் நம்ம பண்ணக்கூடாது. எல்லாரும் நிறைய காரியங்கள் பண்றோம், ஆனா இது பிரதானமா பேசிக்கா இதை ஒழுங்கா பண்ணினாதான் நம்ம பிராமணன் ஆறோம். அதுக்கப்புறம் நம்ம கர்மா பண்றது எல்லாமே பலிக்கிறது. என்னதான் நான் 100 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, பைசா கொடுத்தாலும் சரி, அந்த இதெல்லாம் இதுல வந்து சரியா போகாது. அதனால இத வந்து எல்லாரும் விடாம பண்ணணும். இத தர்மத்தை வந்து எல்லாருக்கும் தெரியவும் படுத்தணும். நமக்கு அடுத்த வர சந்ததிகளுக்கு இதோட முக்கியத்துவத்தையும் சொல்லி இதை பண்ண வைக்கணுமா பிரார்த்திச்சுட்டு இந்த ஒரு பெரியவாளோட ஒரு பரம அனுகிரகத்தினால எல்லாரையும் வந்து இந்த உபன்யாசத்துல சொல்லணும். சின்னவாளா இருந்தாலும் சரி அவளுக்கு ஒரு அபியாசம் ஆகணும் அப்படின்றதுனால எத்தனையோ வருஷம் எத்தனையோ பெரியவாள்லாம் சொல்லின இந்த இதுல அடியனையும் வந்து பெரியவா சொன்னதுக்கு பெரியவாளுக்கு ஒரு கிருதஜதா சமர்ப்பிச்சுட்டு அவருடைய திருவடியில பிரார்த்திச்சுட்டு இதை முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.